அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினாலே இங்கே நடத்துகின்றவர்களும் வந்திருக்கின்றவர்களுமாக இருக்கின்ற உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள், அதாவது சத்திய தர்மசாலை அல்லது சமரச சுத்த சத்திய தர்மசாலை என்று சொல்லப்பெறுகின்ற சாலையின் தொடக்க நாளை 149ஆம் ஆண்டின் தொடக்க நாளை சிறப்பிக்கின்ற வகையில் இன்றைய விழா அமைந்திருக்கின்றது. இதிலே தர்மத்தின் சிறப்பு என்கிற வகையில் சிறப்பு சொற்பொழிவினை அமைக்குமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். இந்த அருள்ஜோதி அண்ணா ஆலயம் நம்முடைய மதிப்பிற்கும் உலகம் முழுக்க வள்ளல் பெருமானாருடைய கொள்கையை நேரடியாகவும் தனித்தன்மையினுடன் தெளிவுபடுத்துவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி தொலைக்காட்சி மூலமாகவும் இது அமைத்துக் கொண்டிருக்கிறது. இங்கே என்னையும் அமைத்து இந்த அருள்ஜோதி அண்ணா ஆலயத்தின் தொண்டு எந்த அளவுக்கு விரிந்திருக்கிறது என்பதை நானும் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்ற அன்னம்பாலிக்கின்ற அன்பர்கள் மூலமாக சொல்ல வைத்து என்னையும் அதை பற்றி தெளிவாக நினைக்க வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே தொடக்கத்தில் இந்த அருள் ஜோதியிலிருந்து என்னை இங்கு வந்து சொற்பொழிவு அமைக்குமாறு கேட்டபோது நாம் எல்லாம் அங்கு வர முடியாது, வேண்டுமானால் என் சொற்பொழிவு நடக்கிற இடத்தில் வந்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தேன். அதற்கு பிறகுதான் இவர்கள் அதிலே தொடர்ந்து என்னையும் நிறுத்தியிருக்கிறார்கள். உண்மையில் சொல்லப்போனால் ஆண்டவன் தொண்டு தூய்மையானது எளிமையானது என்று சொல்லுவதை காட்டிலும் ஆண்டவன் தொண்டை மேற்கொள்ளுவது எவ்வளவு கடுமையானது என்பதை உணர்கிறவர்கள் மட்டும்தான் இப்படி என்னை போன்றவர்களையும் பேச வைப்பார்கள். அது ஒரு வரலாற்று உண்மை. அதாவது அடிக்கடி இந்த எளிமையான தொண்டை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது தொடர்ந்து அனுபவிக்கிறோம். தொண்டிலேயே எளிமையான ஒரு தொண்டாக இந்த அன்னம்பாலித்தல் என்ற ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதாக வள்ளல் பெருமான் விரிவாக அமைத்த ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அல்லது நினைக்கிறோம், செயல்படுத்துகிறோம். ஆனால் இந்த எளிமையான விஷயம் என்பது உங்களுக்கெல்லாம் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளப்படுமானால் கடவுள் எவ்வளவு எளிமையானவனோ என்று உங்களால் உறுதியாக சொல்லுவதற்கு முன்னதாக கடவுள் எவ்வளவு பெரியவன் என்பதை உணர வைத்து விடுவான். இதுதான் அந்த செயலினுடைய திட்டம். அதாவது செயல் எளிமையானதுதான். கடவுள் இந்த எளிமையான செயலின் மூலமாக நம்மை ஆளாக்குகிற மிகவும் எளிமையானவன். ஆனால் அவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் என்ற வரலாறு இந்த ஒரே செயலில் உங்களுக்கு விளங்கிவிடும். அதுதான் இந்த தொண்டினுடைய சிறப்பு. மற்ற எந்த தொண்டிலேயும் அது வராது. நீங்கள் எல்லாம் வரலாறு தெரிந்தவர்கள் அல்லது உலகத்திலே நீங்கள் நிறைய நூல்களை எல்லாம் படித்திருக்கிறவர்கள், நிறைய அறங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்றாலும் எனக்கு நான் நேரடியாக சத்திய தர்மசாலையை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்பதாக இவர்கள் அமைக்காமல் கொஞ்சம் தலைப்பை தர்மத்தின் சிறப்பு என்பதாக அமைத்து விட்டதனால், அதாவது என்னுடைய புத்திக்கேற்ப ஒரு தலைப்பை இவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்று என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் நேரடியாக சத்திய தர்மசாலை என்பதை பற்றி பேசுவது என்பது உங்களுக்கும் அதை படிப்பதற்கும் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
ஆனால் சத்தியம் வத தர்மம் தர என்பது போல அமைத்த வாக்கியங்கள் அல்லது உலகம் முழுக்க தர்மத்தை செய்யுங்கள் என்பதாக சொல்லுகிற வாக்கியங்கள் அதை காட்டிலும் இந்த சத்திய தர்மசாலை என்பதாக சொல்லுகிற அதனுடைய பொருளை விளங்கிக் கொள்ளுகிற விஷயம், இதற்காக என்னை தர்மத்தின் சிறப்பு என்பதாக அமைத்திருக்கிறார்கள். தர்மத்தின் சிறப்பு என்ன என்று கேட்டால் நான் ஒரே வரியிலேயே பதில் சொல்லிவிடுவேன். அதற்கு சத்தியம் என்ற அடைமொழியும் உண்டு, சாலை என்கிற பின்னொட்டும் உண்டு. அதாவது முன்னொட்டு பின்னொட்டு. தர்மம் என்ற ஒரு சொல்லை அதற்கு முன்பாக சத்தியம் என்பதனோடும் அதற்கு பின்பாக சாலை என்பதனோடும் சேர்த்து காட்டுவதிலேயே உங்களுக்கு தர்மத்தின் சிறப்பு புரிந்துவிடும். அவ்வளவுதான் அதில் இருக்கிற நேர் விஷயம். அதாவது தர்மம் என்றால் என்ன என்று கேட்டால் சத்தியமானது, இரண்டாவது சாலையாக இருப்பது, அவ்வளவுதான் விஷயம். அல்லது சத்தியத்திற்கான சாலை எதுவோ அது தர்மம், அல்லது நீங்கள் எடுத்திருக்கிற தர்மம் சத்தியத்திற்கான சாலையில் தாறுமானால் அதுதான் சரியான தர்மம். இப்படியான பொருள்கள் எல்லாம் அதுக்குள்ள அந்த பண்டித தன்மையிலேயே நாம் பதில் சொல்லிவிட முடியும். ஆனால் என்னுடைய முறை எளிமையாக எல்லோரும் எப்படி அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறோம், அதில் இருக்கிற பெரிய விஷயத்தை எப்படி நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம் என்பதுதான் நான் சொல்லுகிற ஒரு அடிப்படை விளக்க முறை. அதனால்தான் தொடர்ந்து இந்த அருள்ஜோதி தொலைக்காட்சி மூலமாக என்னுடைய சொற்பொழிவையும் அவர்கள் மக்கள் அனுபவிக்கிறார்கள். அதற்கு காரணம் பண்டிதத்தன்மையை விட்டுவிட்டு உங்களுடைய தன்மையிலேயே அல்லது நான் எப்படி இயல்பான நாட்டுப்புறத்தானோ அந்த தன்மையில் என்னுடைய அந்த உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தன்மையை அமைத்துக் கொள்வது வழக்கம். பொதுவாக தர்மம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தர்மம் என்ற சொல்லை தமிழில் நாம அறம் என்ற சொல்லால நம்முடைய இலக்கியங்கள் அதை பதிவு செய்திருக்கின்றன. திருக்குறள் தொடங்கி அல்லது அதற்கு முன்பாக சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற புறநானூறு தொடங்கி அல்லது இன்னும் அதற்கு முன்பாக இருக்கிற எல்லா இலக்கியங்கள் மூலமாகவும் தமிழிலே தர்மம் என்பதை குறிக்க அறம் என்ற சொல் பயன்பட்டு இருக்கிறது. ஒரு இடத்துல வரும்போது புலவர் சொல்லுகிறார், எங்க வள்ளல் தான் முதல்ல, அதாவது சங்க இலக்கியங்களிலேயே அறம் பற்றிய செய்தியை அந்த சொல்லை நேராக அனுபவிப்பதற்கு ஒரு தொடர் வருகிறது. நீங்கெல்லாம் வள்ளல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடையெழு வள்ளல், இடையெழு வள்ளல் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுல ஆய் அப்படின்னு ஒரு வள்ளல், அவனை பற்றி சொல்ல வரும் பொழுது அறவிலை வணிகன் ஆய் அலன் அப்படின்னு ஒரு வார்த்தை தொடர் புறநானூர்ல வரும். நீங்க இங்க ஆய் என்கிற வள்ளலை அறத்தை விலை பேசுகிற வணிகன் என்று நினைத்து விட்டீர்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை புலவர் வைக்கிறார். அறத்தெல்லாம் விலை பேசுற விஷயம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா? இன்னைக்கு நேரத்தில் இல்ல, குறைந்தபட்சம் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வருகிற ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அறத்தை செய்வதனால் இன்ன பயன் அல்லது இந்த தர்மத்தை செய்வதனால் இன்ன பலன் என்று சொல்லுகிற அந்த முறை எந்த காலத்திலேயும் தமிழ் உலகத்தில் பதிவு செய்யப்படவில்லை. இதுதான் தொடக்கம். அதுதான் அறவிலை வணிகன் ஆய் அலன் அப்படிங்கிற வார்த்தையை சங்க இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அறம் பற்றி அந்த விரிவான விளக்கங்களை திருவள்ளுவரை தவிர உலகத்திலேயே யாரும் தெளிவாக முடிவுக்கு கொண்டு வரவில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா திருக்குறளை வச்சு மட்டுமே நான் இன்னைக்கு பேசுறதுக்கு நமக்கு இங்க நேரம் போதாது. ஆனா அது சின்ன சின்ன விஷயம் எங்க கொண்டாந்து எதை நாம இணைச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அது நான் சொல்லுவேன். அதற்கு பிறகு உங்களுக்கு தர்மம் பற்றிய நூல் இங்க நான் வள்ளலார் அப்படிங்கிற ஒரு ஆளை எடுத்துட்ட பிறகு சத்தியம் என்பது எனக்கு நினைவுக்கு வந்துவிட்ட பிறகு எனக்கு வேண்டிய ஒரு குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சத்தியம் என்பதை பேசுகிற மனிதனுக்கு எளிமையும் இரக்கமும் மட்டும் குணம் கிடையாது, துணிச்சலும் தான் அதுக்கான குணம். ஏன்னா துணிச்சல் இல்லை என்றால் எளிமையும் இரக்கமும் அமைகிற சத்தியத்தன்மையோடு கூடிய எளிமையும் இரக்கமும் கண்டிப்பாக வாய்க்காது. அதனால நீங்க துணிச்சல் இருந்தால்தான் நீங்க இரக்கத்திற்கே தகுதியானவர்கள். அதனாலதான் வரலாறுல எல்லாரும் துணிச்சல் உடையவர்களாக இரக்கம் கொண்டிருந்தார்கள் தமிழ் உலகத்துல. யாருன்னா காரைக்கால் அம்மையார்,
திருமூலர், திருஞான சம்பந்தர் எல்லாரும் இரக்கத்தினுடைய வரலாற்றைத்தான் உலகத்துல அல்லது கருணை அல்லது தயவைத்தான் நிலைப்படுத்தினார்கள். ஆனால் எல்லா மாடுகளும் அழுகின்றன. இதை பார்த்து பெரிய யோகி இறக்கப்படுகிறார். அதனால உடம்பை விட்டுட்டு அந்த இடையனுடைய உடம்புல புகுந்து அந்த மாட்டை எழுப்பி அதை கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றார், அந்த இடையனுடைய மனைவியிடம் இந்த உடம்பில் இருக்கிற நான் வேறு அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணிற்காக தன்னுடைய விஷயத்துல மாடுகளை எழுப்புற வரைக்கும் அறம். ஆனா அந்த பெண் விஷயமாக வரும்பொழுது அதுக்கு அறத்தை தாண்டாம அதுல தெளிவா அந்த யோகி வர்றார். அவர் தான் திருமூலர். அவர் தான் என்ன உலகத்துக்கு சொல்றாருன்னா, நான் கடவுள்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அன்பே சிவம் ஆவது. நிறைய பேர்லாம் அன்பே சிவம் எல்லாம் போடுவாங்க. நான் சொன்ன நேரத்தோட நம்ம நண்பர் அவருடைய வண்டியை பார்த்து வெறும் அன்பே சிவன் போடாதப்பா, அன்பே சிவம் ஆவதுன்னு சேர்த்து போடு, அப்பதான் அதுக்கு அர்த்தம். அப்படி இல்லைன்னா வராது. நான் எப்படி அடிக்கடி ஒரு விஷயம் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன்ல, வாழ்க வளத்துடன் சொல்லுங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். டிவி பாக்குறவங்களுக்கு தெரியும். அது ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கூட அந்த அதாவது மந்திரம் இங்க வடமொழியை மட்டும்தானே சொல்லுவீங்க, தமிழ்ல மட்டும் மந்திரம் இருக்காதான்னா கண்டிப்பாக உண்டு. அதனால வளத்துடன் சொன்னாதான் நாம வளமாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது முடமா போயிடும் அப்படிங்கிற ஒரு பிரிவு, அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கறத நான் பலமுறை இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது விரிவாக நீங்க கேட்கறவங்க மறுபடியும் ஏதாவது வாய்ப்பு வரும்போது சொல்றேன். ஆனா இன்னைக்கு அறம் அப்படிங்கிறத பேசும்போதே என்னுடைய அன்பு அல்லது இரக்கம் அல்லது கருணை என்கிற சொற்களால் சொல்லப்படுகிற விஷயத்தில் எல்லை உண்டு. திருமூலர் இறக்கப்பட்டது போல யாருக்கும் இறக்கப்பட்டதனால் செய்து முடிக்கிற ஆற்றல் இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து காட்டுகிறார் திருஞான சம்பந்தர். அதாவது உயிர், செத்த உயிர் அல்லது செத்து போன உடல், அதுல இருந்து உயிரை சேர்க்கணும் முடியலன்னு சொன்ன பிறகு இல்ல அதை நான் செய்து காட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆள் செய்யறார். யாரு அதை செய்தவர்? யாருன்னா திருஞான சம்பந்தர். திருமூலரால முடியல, இவர் உயிரை தான் அதுல செருகிறார். ஆனால் திருஞான சம்பந்தர் எவன் உடம்புல இருந்து எந்த உயிர் போச்சோ அந்த உயிரை கொண்டாந்து செருகிறார். இதுதான் அதுல நுட்பம். அப்ப முதல் இரக்கம் இந்த இறப்பை தவிர்க்கும் அப்படிங்கிறதுல முதல் வெற்றி யாருக்குன்னா திருஞான சம்பந்தர். இதுதான் தர்மத்தோட எல்லையை முடிவு கட்டுது. யாரு? திருஞான சம்பந்தர் தான் முதல்ல தர்மத்தினுடைய எல்லையை முடிவு கட்டுறார். அவர் என்ன சொன்னார்? இங்க இருக்கிற மயிலாப்பூர் அந்த வணிகருடைய பெண் பூம்பாவை இறந்து விடுகிறாள். அவருடைய தாம்பை குடத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர் சொல்றார். அப்ப திருஞான சம்பந்தர் எழுப்புகிறார். மட்டிட்ட புண்ணையங்கானல் பூசத்தை, அந்த பூசம் தான் வள்ளலாருக்கும் வருது. எந்த பூசம்? எந்த திருவம்பாவை, அதாவது எந்த அந்த பூம்பாவையை எழுப்பினாரோ அந்த பூசம் வள்ளலாருக்குள்ள ஏன் வரணும்? ஏன்னா வள்ளலாருக்குள்ள நீங்க 4 கிழமை எல்லாம் உண்டா இல்லையான்னு கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் அவங்க 4 கிழமையை பார்க்க மாட்டாங்க. ஆனா கடவுளுடைய வரலாற்றுக்குள்ள அந்த கண்டிப்பான திட்டம் என்பது இல்லாமல் இல்லை. அதனாலதான் தென் திசைக்குள்ள இவ்வளவு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல வள்ளலார் வரைக்கும் தென் திசை தான் சந்திக்குதுன்னு சொன்னா வேற யாருக்கு அந்த கொடுப்பினை இல்லையான்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை. அதனாலதான் பாம்பன் சாமிகள் என்கிறவர் துணிச்சல் அடிக்கிறார். உலகத்துல எந்த நாட்டுல பிறந்தாலும் எவனும் சித்தி அடைய முடியாது. தென்தமிழ் நாட்டில் இந்த சிதம்பரத்தின் எல்லையை சார்ந்து பிறக்காத ஒருவனுக்கு கண்டிப்பாக முக்தி இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறார். அதனாலதான் செய்திலா தென் திசை வாழ்ந்திட திருத்தொண்ட தொகை தர போதுவான்னு சுந்தரரை கேட்கிறார் சொல்றார். அப்ப தென் திசைக்குள்ள இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்டா திருஞான சம்பந்தர். அது மிகப்பெரிய அடையாளமாக மாறுகிறது. அப்ப திருஞான சம்பந்தர் என்ன பண்றார் அந்த மயிலாப்பூர்ல கேட்டா, மாச விழா எல்லாத்தையும் பட்டியலிடுறார். மாச விழான்னா என்னன்னா அந்த பௌர்ணமி சார்ந்த விழாக்கள். தையா பூசம், மாசியா மகம், வைகாசியா விசாகம், சித்திரையா சித்திரை. இந்த நாள் தான் அந்த பௌர்ணமியோட வர நாள். அந்த எல்லா நாட்களிலும்
வருகிறவர்களுக்கு அன்னமிட்டாயே, இன்றைக்கு நீ பூசத்தை காணாமல் போனாயே. இதான் திருஞான சம்பந்தர் நினைக்கிறது. அப்ப திருஞான சம்பந்தர் என்ன சொன்னார்னு சேக்கிழார் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர்தம் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல், உண்மையாம் எனில் உலகர் முன் வருக. இப்படிதான் திருஞான சம்பந்தர் சொன்னார்னு சேக்கிழார் சொல்றார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா பயனையும் கடவுள் தருகிறார் என்று சொல்லுகின்ற எல்லா பயனையும் ஒருவன் அனுபவிக்கிறான் அல்லது பெறுகிறான் என்று சொன்னால், சிவபெருமானுக்கு அடியவர்களுக்கு உணவு இடுகிறவன் அதை பெறுவான் அப்படின்னு தான் திருஞான சம்பந்தர் சத்தியம். இது உண்மையானால் இந்த சாம்பல் பெண் வடிவம் பெறட்டும் அப்படின்னு அவர் சொன்னது வரலாறு. இப்ப இதுல என்ன அர்த்தம்? அதாவது உலகத்துக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்கிற விஷயத்தை முதலில் புறநானூறு சொல்லுகிறது. நீங்க மணிமேகலை சொல்லுதுன்னா தப்பா எழுதக்கூடாது. இந்த டிஆர்பியில தப்பா கேட்டே உங்களுக்கு பழக்கமா இருக்கும். முதல்ல சொன்னது புறநானூறு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நாட்டுல மக்கள் நல்லா இருக்கணும்னா நீ முதல்ல தண்ணி வளத்தை ஏற்படுத்துறா, தண்ணி வளத்தை ஏற்படுத்தி உணவுக்கான தானியங்களை பெருக்கி எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த புறநானூறுல அந்த செய்தி வரும். அதுல பதிவு பண்ணப்பட்டதுதான் பின்னாடி உங்களுக்கு மணிமேகலையின் மூலமா இந்த இடத்துல வருது. வடநாட்டுல சாப்பாடு போடுறது கொள்கை அப்படின்னா அவர் நிலைநாட்டுல சாப்பாடு போடுறதுக்கு விளைகிற இடம் ஒண்ணு தெளிவா வேணும் இல்ல. அவளுக்கு மணிமேகலையை வச்சு வரலாறு பௌத்தத்துக்கு, உலகத்திலேயே பரவன பௌத்தத்துக்கு ஒரு வரலாறு நூல் இலக்கியம் கிடையாது. தமிழ்ல இருக்கிற மணிமேகலை தான் அவங்களுக்கு இலக்கியம். அதுக்கு பின்னாடிதான் மற்றதெல்லாம். முதல்ல தமிழ்ல தான் அவங்களுக்கு ஒரு இலக்கியமே கிடைக்குது. அதுலதான் இந்த சாப்பாடு போடுறதுக்கான வரலாறு அவங்க பெருசு பண்றாங்க. ஆனால் அவங்க என்ன முடிவு கட்டினாங்க? இறந்தவனை எழுப்ப முடியாது. அதுதான் இப்ப முக்கியம். ஏன்னா செத்த வீட்டுல போய் கடுவு ஏதோ ஒன்று வாங்கிவான்னு சொல்றதா, ஒரு காவாத வீட்டுல வாங்கிட்டு வான்னு சொல்ற வரலாறு இருக்குல்ல. அதோட முக்கியம் என்னன்னா, இறந்தவனை எழுப்ப முடியாது அப்படிங்கறதுதான் அதோட சவால். அதை மாத்துறது, இறந்தவனை எழுப்புறதுக்கு வடநாட்டுல இருந்து முதல்ல ஒருத்தர் வரார். இங்க இருந்து யாரும் முயற்சி பண்ணல. யாரு? திருமூலர். இந்த நாட்டுக்காரர் கிடையாது. வடநாட்டுல இருந்து வந்த ஒரு சிவயோகி, கூடு விட்டு கூடு பாய்கிற ஆற்றல் உள்ள சிவயோகி இங்க ராமேஸ்வரம் போறதுக்காக வரார். அவர்தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத செய்து காட்டுகிறார். இந்த உயிரை எழுப்புறது, அதே உயிரை எழுப்ப முடியாது, உடம்பை எழுப்பலாம் அப்படிங்கிற விஷயத்தின் மூலமா என்னென்ன இருக்குது? உயிர் வேற உடம்பு வேற அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதுக்குள்ளேயே. ஆனா அந்த உயிரை கொண்டு வர முடியாதுப்பா, அது என்னால முடியாது அப்படின்னு திருமூலர் தான் என்ன பண்றாரு? அவர் உயிரை போக்குறார். ஏன் அவரு அதுல என்ன குறை அவருக்கு வந்து தெரியுமா? வரலாறுல அவர் பெரிய யோகி. அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்ன தெரியாது? அவர் நல்ல யோகி. அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்ன தெரியாது? நான் இந்த அன்பா வாழறது தெரியாது. அன்பா வாழ்ந்தா குடும்பம் குழந்தை குட்டியோட இருந்திருப்பாருல்ல, யோகத்துக்கு வந்திருக்க மாட்டாருல்ல. அதனால அவருக்கு அந்த அன்பு தெரியாதனால யோகத்துல பெரியவர். உடம்ப தனியா தூக்கி போட்டுட்டு கூடு விட்டு கூடு பாயிற யோகி அந்த உடம்புக்குள்ள வந்த பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? அன்பே சிவம் ஆவதுன்னு அதுக்கப்புறம் தான் சொன்னார். அதுக்கு முன்னாடி அவருக்கு சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாம பழகிற உடம்பு அந்த அன்பை காட்டும். இதான் சார் தர்மசாலை. தர்மம் அப்படின்னா என்ன? நான் பண்ற தர்மம் சத்தியம் என்பதற்கான வழி. அது என் சத்தியம், என் உடம்பு சத்தியம், நான் வாழற இடத்து சத்தியம், என் கடவுள் சத்தியம், எல்லா சத்தியத்தையும் சத்தியமா காட்டணும். இதுதான் தர்மத்தோட முடிவான சிறப்பு. அதை கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் எளிமையா சொல்றேன், புரியுற மாதிரி. என்ன அடிப்படைன்னு கேட்டா, திருஞான சம்பந்தர் எழுப்புறார். என்னன்னு சொல்லி எழுப்புறாரு? மதிசூடும் அன்னலார் அடியவர்களை எழுப்பணும், அது அவங்களுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கறது அவர் சொல்றார். ஆனா அவருக்கே ஒரு சின்ன நெருடல் வருது. இதுல நான் யாரையும் தூக்கி பிடிச்சி பேசுறதுலாம் கிடையாது. இப்ப வள்ளலார தூக்கி பிடிச்சி நான் திருஞான சம்பந்தரை மட்டம் தட்டணும் அல்லது திருஞான சம்பந்தரை தூக்கி பிடிச்சி மட்டம் தட்டணும்னு புரிஞ்சு கூடாது. ஏன்னா திருஞான சம்பந்தர் இல்லாம வள்ளலார் இல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரு? வள்ளலார் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கேட்டுங்க. அவர் கருவிருந்த காலத்துல கடவுள் கருவுல செய்த உபதேசமும்
வள்ளல் பெருமான் சிதம்பரத்துல திரை தூக்க தரிசித்த அந்த அனுபவமும் உலகத்துல தெளிவா எடுத்துக்காட்டா இருந்தது திருஞான சம்பந்தர் பாட்டுல அப்படிங்கறத வள்ளல் பெருமானே வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனால் திருஞான சம்பந்தர் முறை, ஏன்னா உங்களுக்கு எடுத்து காட்டுற முறை ஒண்ணு இருக்கு. அவர் சாப்பாடு போடுற கொள்கையில இருக்கிற சிக்கல் அவருக்கு கடவுள் உணர்த்துறான். நீங்க எவ்வளவு பெரிய அருளாளர் சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, அவங்கள உங்களுக்கு வேணா அற்புதமா இருக்கலாம், எனக்கு அது வாழற பிரச்சனை. நான் கடவுளை நானும் அவங்கள மாதிரி அனுபவிக்கணும், நானும் அதை செய்யணும் அப்படிங்கிற பிரச்சனையா தான் நான் உங்களுக்கு பேசுவேன். நானும் அப்படிதான் இருப்பேன். அது ஏதோ அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு பேசினாலோ அதுக்கான விஷயமா சொன்னாலோ எனக்கு அது உடன்பாடு இல்லை. அப்படிதான் வள்ளலார நீங்க அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்க சொன்னதெல்லாம் சும்மா இல்ல. அவர் இணைப்புரை கொடுத்துட்டு இருந்தார்ல, அவர் அவருக்கு ஒன்னும் அனுபவம் இருக்கலாம், உங்களுக்கு அது தெரியுமா தெரியாத எனக்கு தெரியாது. ஆனா பிச்சைக்கார வடிவத்துல வர்றது, அதுக்கப்புறம் கடவுளே வேண்டா வெறுப்பா பண்றது, அதுக்கப்புறம் கடவுள் சாப்பிடுறது, இந்த அப்புறம் வள்ளலாரே காட்சி கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு உண்டா இல்லையா தெரியாது. இந்த மாதிரி சாட்சி இல்லைன்னா நான் இவ்வளவு தைரியமா பேச மாட்டேன். நான் ஒரு நாளா தைரியமா பேசிட்டே இருப்பதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சாட்சி ஆகும். அப்ப எனக்கு உலகத்துல இருக்கிற எவனோ மேலையும் பயம் கிடையாது. இதுதான் திருநாவுக்கரசு. அதனாலதான் கொஞ்சம் துணிச்சல்னு நான் முதல்ல சொன்ன பாருங்க, அதுக்கு அதான் காரணம். அப்ப நான் அன்பா இருக்கணும். நான் முதல்ல எனக்கு வேணுது துணிச்சல் இல்லைன்னா நான் காட்டுற அன்புங்கிறது கோழைத்தனமானது, அதில் உண்மைகள் இருக்காது, அது சத்தியம் இருக்காது, அதுக்குள்ள ஒரு ஒளிவு மறைவும் சுயநலமும் நயவஞ்சகமும் இருக்கும். அதனாலதான் அன்புங்கிறத நாம எப்படி அதை பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கான முறை வேற. அதனாலதான் அதை நான் கொஞ்சம் அழுத்தமா சொல்றது. அதுக்கப்புறம் தான் இந்த திருஞான சம்பந்தருக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை திருவிழி மேலையில வச்சு கடவுள் கொட்டுறான். திருவிழி மேலையில என்ன நடந்தது தெரியல. திருவிழி மேலையில இது சைவர்கள் ஏத்தாலும் எனக்கு கவலை கிடையாது, சைவன் சைவன் இல்லைன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். அதாவது திருவிழி மேலையில பஞ்சம் பாக்குறாங்க, கண்கள் மாறி சோம்பி இந்த உலகத்துல இவ்வளவு மக்கள் வருத்தப்படுறாங்களே அப்படின்னு திருஞான சம்பந்தர் கூட இருக்கிற திருநாவுக்கரசரோட சேர்ந்து வருத்தப்பட்டு நினைக்கிறாங்க. பெருமான் காசு கொடுக்குறான். இதான் உங்களுக்கு படிக்காசு பெற்ற வரலாறு தெரியும். திருஞான சம்பந்தருக்கு கொடுத்த காசு கொஞ்சம் மட்டமா இருக்குது, திருநாவுக்கரசருக்கு கொடுத்த காசு சுத்தமா இருக்கு. இது என்ன பிரச்சனை, ஏன் அப்படி பண்ணணும்? இதுக்கு அப்புறம் இந்த குடத்தில கொடுத்த கடவுள் அதுக்கப்புறம் வேற குடத்தில கொடுக்குறான். திருமறைக்காடு போய் திருநாவுக்கரசருக்கு குடத்தில கொடுக்குறான், திருஞான சம்பந்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறான். திருநாவுக்கரசர் அங்க என்ன பண்ணாரு தெரியல, இன்னும் நாம திறக்கிறதுக்கு அவ்வளவு பாடுறோம், இவர் மூடுறதுக்கு இது சிம்பிளா பாட்டாரு, அதையும் கடவுள் ஒத்துக்கிறாரு அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கோவம். இது சேர்க்கிறார். இதை மட்டும் ரொம்ப பெருசு பண்ணி காட்டுவார். ஏன்னா அவர் போய் தூங்கலையாம், ராத்திரி பூரா தூங்கலையாம், அட்டூருக்கு ஓடிடுறாரு. திருவாய்மூருக்கு கடவுள் கூப்பிட்ட உடனே திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்லாம கொள்ளாம துண்டகானம் துரியகானந்து திருவாயும் அங்க பக்கத்து ஊருக்கு ஓடிடுறாரு. இவர் எழுந்து பார்த்தா என்னடா அவரை காணும், இவர் தோடி வர்றாரு. இந்த மாதிரி வரலாறு அதுக்குள்ள இருக்கும். எங்க திருமறைக்காடுல திருவிழிமேலையில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத விரிவா சொல்லாத சேர்க்கிறார். ஒரு குறிப்பு மட்டும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டா, அங்க வாங்கின காசு இருக்குத பெருமானிட்ட மறுபடியும் பாடி நல்ல காசா திருஞான சம்பந்தர் வாங்குறாரு தான். திருஞான சம்பந்தர் நல்ல காசா வாங்கின பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. இதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருநாவுக்கரசர் முதல்லயே எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட காசு கேட்டுருக்கார். இது ஒரு கூட்டமா இவர் போனா இருப்பாரு, இவர் இந்த கூட்டத்துக்கு மட்டும் நினைச்சிருக்கிறார். நம்ம கூட்டத்துக்கு மட்டும் நினைச்சா தப்பு தானே. என் கூட எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன நீங்க மட்டும் நல்லா இருக்கணும் நம்ம ஒரு விஷயமா சொல்றோம் இல்ல, அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் எண்ணத்துக்குள்ள வெளியில வரவும் போறவன் வெளியில பசியா இருக்கிறவனுக்கும் போடணும் அப்படிங்கிற விரிவான எண்ணம் அன்னைக்கு இல்ல. காசு நல்ல காசா வந்த பிறகுதான் என்ன நடந்ததுன்னு சேர்க்கிறார் சொல்றாருன்னா, போய் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்கப்பா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப நமக்கு புரியுது இல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப உணவு அளித்து ஒரு பெரிய கொள்கையை விளக்குகிற வரலாறுல பேதம் இருக்க கூடாது. இதான் பொதுவின் உளம்பட நோக்குதல். இதான் வள்ளல் பெருமானுடைய வார்த்தையில உங்களுக்கு தெரியும். பொதுவின் உளம்பட நோக்குதல் அப்படின்னா என்னங்கிறது இன்னும் அப்புறம் சொல்லுவேன். பொதுவின் உளம்படனா நான் எல்லாரையும் பொதுவா பாக்குறது. அப்புறம் நான் கடவுளை வச்சு எல்லாரையும் பாக்குறது. அது வரைக்கும் அது போகும். அதான் சாலைக்கும் சத்தியம்னு ரெண்டு வார்த்தை ஏன் போட்டாருன்னா,
பின்னொட்டு சாலை அப்படின்னா நான் இப்போ எல்லாரையும் பொதுவா பார்த்து போடணும். முன்னோட்டு சத்தியம் என்ன அப்படின்னா கடவுள் இருந்து இப்ப அதை பண்ணுவான். அதாவது இப்ப நான் உங்களை கடவுளா பார்க்கறதுக்கும் நானும் கடவுளை ஒன்னா இருந்து உங்களை பார்க்கறதுக்கு என்ன வித்தியாசம்? நான் இப்ப உங்களை கடவுளா பார்த்தா பார்ப்பேன், நினைச்சு நினைச்சுதான் பார்க்கணும். நானே கடவுளா கூட கடவுளோட சேர்ந்து பார்த்தா நினைக்க வேண்டியதே இல்லை, யார் யாருக்கு என்னென்னவோ அது தெரியும் எனக்கு. இப்போ இதுல என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? சத்திய தர்மசாலைங்கிறதுல தர்மசாலையில நாம போனா நாம போகணும். நீங்க போக போக சத்திய தர்மசாலையா அது மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்ங்கிறது தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரியுதுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் விளக்க முற்படுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்குள்ள நான் வெறும் புகழ்ச்சியா மட்டும் சொல்லக்கூடாது, இதுல இருக்கிற இன்னும் சில சிக்கல். உங்களுக்கு தர்மத்தை போதித்தவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எடுத்த உடனே உங்களுக்கு ஞாபகம் ஒன்று வருமே, பகவத்கீதை அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் வரலையா இன்னும்? சரி பரவாயில்ல, வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு வரலாறுக்குள்ள கண்ணன் யாருன்னா மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன், அறிவாளி, ஆனா மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் வரலாற்றுக்குள்ள. நீங்க கடவுளா பார்க்கலாம், அப்புறம் இது சமூக வரலாறு எனக்கு தெரியும், அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்து. ஏன்னா உங்களுக்கு இதை ஏதோ நான் ஒரு 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 மிதக்கிற ஆளா பேசல, ஒரு வரலாற்றுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படிங்கறதோட சேர்த்து சொல்லுவேன். உங்களுக்குலாம் தெரியும், நாகரிகம் அப்படிலாம் பேசுற அறிஞர்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னா, முதல்ல தாய் வழி சமூகம் இருந்தது. தாய் வழி சமூகத்துனா அதுக்கு முன்னாடி அது நாம என்னெல்லாம் கிடைச்சது, விலங்கு அதெல்லாம் நம்ம வெட்டி சாப்பிட்டோம். அப்புறம் கூட்டமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பெண்கள் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்க தான் கடவுள், அவங்க கிட்ட தான் சொத்து இருந்தது, அவங்க தான் விவசாயம் பண்ணாங்க. அதான் முளைப்பாரில தூக்குறீங்கல்ல, இப்போ ஆடி மாசம் கல்யாணத்துல எல்லாம் தூக்குறாங்கல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பெண்கள் தான் ஒரு காலத்துல உழவை வைத்திருந்தார்கள். இதுக்கு பேர் தாய் வழி சமூகம் பேர். அந்த காலத்துல ஒரு புருஷன் எல்லாம் கிடையாது. திரௌபதி கதை உங்களுக்கு தெரியல, எத்தனை புருஷனாலும் இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அது சமூகத்தினுடைய வரலாறு தொடங்குகிற காலம். அதுக்கு பிறகு இந்த கண்ண அறிவாளி என்ன பண்ணான்னா, இது ஒரு பொம்பளை கிட்ட நாம இந்த பொம்பளைங்களை பெரியாள் ஆகக்கூடாது, நாம புடிச்சு வளர்ச்சி இதுங்களை நாம இனிமே ஆட்சி பண்ணணும். ஒரு 30,000 பெண்களுக்கு மேல கல்யாணம் பண்ணதா வரலாற்றுக்குள்ள அவனுக்கு இடம் இருக்குது. நீங்க டிடி ஓசாம்பிங்கிற ஒரு வரலாறு எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். எத்தனை பேருக்கு அந்த பெண்களை தங்கீழ கொண்டு வந்து சொத்த ஆண்கள் பெறுகிற ஒரு காலம். ஆனா சிவபெருமான் யார் சொத்துல வாழ்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியல. கைலாயத்து அவரு அம்மா கிட்ட தானே இருக்குது. அவர் அவங்க சொத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் தலையில தண்ணி, கையில கலப்பை, அப்புறம் பாம்பு, இதெல்லாம் விவசாயத்துக்கு உதவும். இதெல்லாம் அவர் வச்சுக்கிட்டு அம்மா வீட்டு சொத்தை இவர் ஒழுங்கா நிர்வாகம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு சிவபெருமான். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கண்ணன் வரலாறு அப்படி கிடையாது. கண்ணன் வரலாறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூழ்ச்சியும் அறிவாளியுமான வரலாறு. ஆனா அதுக்கு பிறகு ஒருத்தன் அவன் தான் ராமன். அவன் தான் ஒழுக்கத்துக்கு அடையாளம். அவன் தான் நடையின் நின்று உயர் நாயகன். ஒரு பொண்டாட்டியோட ஒத்தனா வாழணும். இதை தவிர பொண்டாட்டி கூட இல்லைனாலும் பரவாயில்ல, காட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் வாழணும், ராஜாங்கம் போனாலும் பரவாயில்ல, மனைவி ஒரு மனைவியோடு உத்தமனாக வாழ வேண்டும்ன்ற கொள்கையை சொன்னவன் ராமன். அதனாலதான் ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா ராமனை பார்க்கிறோம். நடைனா ஒழுக்கம், நடையும் நடைப்பழக்கம், கொடையும் பிறவி குணம். உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு தெரியல என்ன? வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நடையும் நடைப்பழக்கம், கொடையும் பிறவிக்கம் முடியுதில்ல. இந்த பாட்டுல இதை ஏன் சும்மா நீங்க இந்த பாட்டு அனுபவிக்க கூடாது. ஒரு ஆள் ஒழுக்கமா இருக்கிறான்னா அவனுக்கு என்னென்ன விஷயம் இருக்குது, அவன் என்ன முடிவு சொன்னான் தெரியுமா? ராமன், இவ்வளவு பிரச்சனை நடக்குதப்பா, நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை இதெல்லாம் சொல்லிட்டு விதியின் பிழை நன்று நம்ம கொற்றோம்னா, விதியின் பிழை நன்று நம்ம கொற்றல் ஏன் சொன்னான் தெரியுமா? நான் ஒழுக்கமா வாழறப்பதான் எனக்கு என்ன மாதிரி விதி இருக்குது, எவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்கிறதுக்குள்ள நான் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறதுலாம் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனாலதான் ராமன் தான் முதல்ல நமக்கு இந்த வரலாற்றுல விதியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சாட்சி. அப்ப நாம யாருன்னு கேட்டா, நாமளும் நம்ம பொண்டாட்டி, நம்ம குடும்பம், குழந்தை குட்டி, நான் அதுக்குள்ள காப்பாற்றணும், இதுல நான் ஒழுக்கமா இருக்கணும், சமுதாயத்துல கெட்ட பேர் வாங்கக்கூடாது பாடுபடுறவனுக்கு தான் மூச்சு முட்டி ஐயோ வலிக்கிறேன்னுவான். இதை பத்தி கவலை இல்லைங்கிறவன்லாம் என்ன வேணாலும் பண்ணுவான், அதை பத்தி ஒண்ணும். அப்ப விதி யாருக்கு தெரியும்னா ஒழுக்கத்துக்குள்ள வர்றவனுக்கு தான் தெரியும். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கங்கிற பேர்ல கொடுத்த வள்ளலார் எதை வச்சு கொடுத்தாரு தெரியுமா? சமரச சுத்த சத்திய தர்மசாலைய வச்சு தான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை இந்த உலகத்துக்கு நூலா கொடுக்குறார். நீங்க அதை படிச்சீங்கன்னா தெரியும்.
அது மட்டும் இல்ல, அதுக்குள்ள எழுதும் போது ரொம்ப அழகா சொல்லுவார். ஏன்னா உங்களுக்கு வள்ளல் பெருமானுடைய வார்த்தையையும் நாம அதுக்குள்ள அவருடைய வார்த்தையாவே படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்களும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும் சத்தியமாக வராது. இந்த கொட்டேஷன் ஏன் சொன்ன அப்படின்னு தெரியுமா? பிரச்சனைங்கிறதையே நீங்க அது நமக்கு எதிரானதா அப்படின்னு நீங்க பார்க்க கத்துக்கிற முறைதான் தர்மத்தின் சிறப்புல வர்ற பிரச்சனை. தர்மம் சிறப்பானது உடனே உங்களுக்கு எல்லா புண்ணியமும் வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. தனியா குடும்பம் என்ன சொல்லுங்க, எவ்வளோ பிரச்சனை தெரியுமா சார், நான் செய்ய வந்துதான் சார் அவ்வளோ பிரச்சனையும் வருது அப்படின்னு ஒழுக்கமா செய்யறவங்க. நீங்க ஊர்ல ஏமாற்றி கொடுத்தீங்கன்னா அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. மூச்சு முட்டி நெஞ்சு நிமித்தி அவர் பாரதியார் தான் சொல்லுவார், ஒரு உண்மையை இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு பைய பைய ஓர் ஆமை குன்றேறல் போல் ஆவினைய துயரல் வேண்டுமோ ஐயகோம்பார். இந்த உலகத்துல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆமை பெரிய மலையை ஏற குன்று ஏறுற மாதிரி நாங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமாப்பா கடவுளே, எவ்வளவு கஷ்டமா அதான் அவன் தான் உண்மையா வாழறான், அவனுக்கு தான் வருத்தம்ங்கிறது கண்டிப்பா தெரியும். அதனால நீங்க ஏன் ஜீவகாருண்ய ஒழுக்கம் நாம கொடுக்கணும்? நான் பிரச்சனை உனக்கு வரும்பா, பிரச்சனை வரும், ஆனா நீ ஒழுக்கங்கிறத மறந்துட்டேனா இது தர்ம சாலையா இல்ல, வெறும் தர்மமா தான் இருக்கும். அதனாலதான் அவ்வையார் என்ன பண்ணாங்கன்னா, அறம் செய்ய விரும்புனாங்க. அது அறம் செய்ய விரும்புனா நீங்க உடனே நீ செய்யலனாலும் பரவாயில்லப்பா, நினைச்சா போதும் அப்படின்னு நீங்க எளிமையானால விளக்கம் சொல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, தர்மத்தின் சிறப்பு அப்படிங்கிறத ஒரு இடத்துல முடிவுக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனுடைய விஷயமா தான் அவ்வையார் அதை சொல்றாங்க. இப்ப நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், பிச்சைக்காரன் முதல்ல ஈயன் இறத்தல் இழிந்தென்று ஏன் என்றால் அதனினும் இழிந்தென்று முதல்ல கேட்கறது தப்பு. ஒருவேளை கேட்டுட்டான், நான் அப்படி யோசனை பண்ணாம கொடுக்கணும், இல்லடா நீ கொடுக்கவே மாட்டேன், யோசனை பண்ணாம கொடுத்துரு அப்படின்னு தான் எல்லாரும் முதல்ல சொல்லுவோம். அப்புறம் அது தப்பா வருது, அவன் பீடி கொண்டு கொடுத்தோம், பீடி தான் நான் கொடுத்த காசுல பீடி வாங்கினான், அதை வாங்கி போய் ஒரு இடத்துல போட்டான், அந்த இடம் எரி, அது பக்கத்து வீட்டுக்கு புத்திடுது. இப்ப யாருக்கு பாவம் வந்து சேரும்? சரி, சில பேர் இருக்கிறான், நல்ல பேர் என்ன பண்ணுவான், ஐயா நீ எனக்கு நான் பீடி பிடிக்கிறோம் தான், ஆனா எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ சாப்பாடு கடையில வாங்கி கொடுத்துரு அப்படின்பா. நேரா நீங்களும் நல்லா போய் கடையில வாங்கி கொடுத்துருவீங்க. அவன் மீறி கிடைக்கிற காசுக்கு இன்னும் அதிகமா எல்லாம் வாங்குவான். இப்ப என்ன பண்ணா தகும்? இல்லைங்க, அவன் உழைக்கிற வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும், இல்ல அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும், இல்ல அவன் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. சரி பரவாயில்ல, இப்படிலாம் நினைக்கிறப்பதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நன்று ஆற்றலுள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்களை. நீ நல்லது செஞ்சாலும் தப்பு வரும்பா, ஆனா நீ அவன் தன்மையை தெரிஞ்சு செய்யலன்னா தப்பு வரும். இப்ப ஒரு இட்டு வைக்கிறாரா இல்லையா, இதுதான் அறம் செய்ய விரும்புன்னு அவங்க சொன்னாங்க. முதல்ல கிடைக்கிறத கொடு, கிடைக்கிறத கொடுத்த பிறகு இவனுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு கேள்வி வரும்போது நீ கொடுக்கலன்னா வர்ற பாவத்தை தாண்டி மேல வரணும் முடியுமா? புரியுதா உங்களுக்கு? அந்த சிக்கல் புரியுதா? முதல்ல கேட்டவனுக்கு கொடுக்கலன்னா நீ பாதி, ஆனா கேட்டவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு நிக்கிறேன், நீ பாதியா இல்லையானா நான் அந்த பாவத்தை தாண்டதுக்கு ஒரு புண்ணியம் சேர்க்கணும். அப்ப முதல்ல கொடுத்து வந்தாதான் நான் இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கும் போது அது பாவம் ஆவாது. புரியுதா இடம் அது? சரி, இது தெரிஞ்சு செய்வீங்களா தெரியாம செய்வீங்களா? யார் செய்யறது? இதுவும் கொஞ்சம் சிக்கலா தானே இருக்குது. இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஐயா பனியன்லாம் சட்டெல்லாம் என்ன இவ்வளவு அழுக்கா இருக்குது, உங்களுக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்குறேன்னு வாங்கி கொடுத்துட்டு போறாருன்னு வச்சுங்க. அவர் என்ன பிச்சைக்காரன்னு நினைச்சாரா இல்ல எதுக்காக அவர் எனக்கு அதை பண்ணாரு, எனக்கு கோவம் வருமா வராதா? வரும். அப்பதான் திருவள்ளுவர் சொல்றாரு, உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. நீ உதவி செய்யறத பத்தி தப்பு இல்லப்பா, யாருக்கு செய்யறதுங்கிறத வச்சுதான் அதுக்கு பெருசா சின்னதான் சொல்ல முடியும். இதையும் சொல்லிடுறார். அதுக்கப்புறம் போனா நீ சின்னதா செஞ்சாலும் பயன் தெரிவார் பனைத்துணையா கொள்வாரும்பார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு, நீ அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான். இப்படி ஏகப்பட்ட உங்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த திருக்குறளை பயன்படுத்துவாங்க சொற்பொழிவாளர்கள், அது இல்ல பிரச்சனை.
திருக்குறளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் கடந்து ஒரு முடிவுக்கு திருவள்ளுவர் வரும்போது என்ன தெரியுமா சொல்லுவாரு? மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. இதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் சொல்லியிருப்பார். நல்லது கெட்டதுன்னு உனக்கு தெரிஞ்சு செய்ய சொன்னார்ல. நல்லது கெட்டதுன்னு எதை சார் சொல்றது அப்படின்னு கேட்டா, நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும்பார். நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாதுப்பா, அது எதை செய்யுதோ அதை வச்சுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம்தான் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தார். எல்லாத்தையும் நான் இதுல முடிக்கிறேன்பா. மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அப்ப நான் மனசுல மாசு இல்லாம செய்யற விஷயம்தான் வள்ளல் பெருமான் சத்திய தர்மம். ஏன்னா நான் எவ்வுயிரும் வேதம் இல்லாம பார்க்கறதுக்கு வர்ற விஷயம்தான் மனத்துக்கண் மாசு இலன் ஆதல். இப்ப இப்படி வச்சீங்களேன், கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க. கொஞ்சம் வழிபாடெல்லாம் நிறைய பேர் இங்க பண்ணிட்டு வந்திருப்பீங்கல்ல, நிறைய பேர் வழிபாடு பண்றீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நாய் நல்லா தெரியுது, மனுஷன் ஒருத்தனும் தெரியல. ஏன்னா எல்லாம் இந்த அன்னதானம் சாப்பிட்டவன் யாரும் நாய் மாதிரி நன்றி இல்லாம இருக்கிறாங்கிறத மட்டும் கொஞ்சம் அதுல தெரிஞ்சுது. ஏன்னா நாயை நல்லா பெருசாதான் பேசுறோம், ஆனா எத்தனை இடத்துலயும் சாப்பிட்டவனை பத்தி நாம பேசுறதா இல்லை. யாரோ ஒரு சாமியார் வந்து சாப்பிட்டாருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறோம். இந்த ஆனா ஒருத்தர் தெரிஞ்சதுல எனக்கே வந்து அது ரொம்ப, அதாவது இந்தியாவுல ஒரு மகா மோசடியான இந்த நாட்டுக்குள்ள அதான் வந்து இவ்வளவு ஜனங்கள் ரோட்ல வந்து நின்றுகிட்டு காலையில வந்து இங்க நான் காசி இந்து பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்தேன். பனாரஸ் இந்திய யூனிவர்சிட்டியில 3 வருஷம் ப்ரொஃபஸரா இருந்தேன். பாரதியார் வீட்லயே தங்கி, அவர் எங்க இருந்தாரோ அதே வீட்டுல தங்கி நானும் வேலை பார்த்துருக்கிறேன். அங்கேயும் நான் இந்த மக்களை பார்த்துருக்கிறேன். ரிக்ஷாக்காரன அந்த பிஎஸ்யூ பனாரஸ் இந்தியன் யூனிவர்சிட்டியை விட்டு வெளியில வரமாட்டான் சீக்கிரம். அந்த 6 ரூபாய்க்கு உள்ளே நிற்பான், அவன் பிரிய போட்டு படுத்துருவான். அதுக்கப்புறம் நீ வெளியில ஒருத்தனை கூப்பிட்டு ஏற்றணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கும் முன்னேற எண்ணம் இருக்கா இல்லாம பண்ணிருப்பாங்க. ஒருவேளை முன்னேறனா துண்டு போடுவான். அதுக்கு மீறி போனா சில பேருக்கு அட்டஸ்டடே போட மாட்டான். இப்படி ஒரு மனநிலையோட அங்க அறிவாளிகளும் பணக்காரங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்து சென்னைக்குள்ள பல இடங்கள்ல போகும்போது, அதுக்கப்புறம் போன அந்த ராமேஸ்வரம் போன சிவகாசி அது பக்கத்துல ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அங்க இறங்கினா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு ஆயிரக்கணக்கான அளவுக்கு ஜனங்கள் நிற்பாங்க பொழுது. எல்லாம் அந்த முகத்தையும் வேலைக்கு தேடி அவங்க நிக்கிறதையும் இந்த நாட்டுல நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் கொடுங்கூர்ல சாப்பாடு கொடுக்குறேன்னு அவர் சொன்னார் பாருங்க. அதாவது நீங்க வர்றது, நீங்க வர வைக்கிறது இதெல்லாம் தாண்டி அவனை கொத்தடிமையா கூட்டிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லயே ஒரு ஆட்டோ வச்சு ஏற்றிட்டு வந்து ஒரு புத்தகக்காரன் வந்து காசை வாங்கிட்டு அவன் ஒரு அடிமையா கொண்டாந்து நம்ம ஜனநாயக நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே விட்டுட்டு போற அந்த நிலைமையெல்லாம் நான் பார்த்து போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் நிறைய அதெல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் சில நாட்கள்ல அதெல்லாம் பார்ப்பேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நீங்க தெரிஞ்சு போய் இவனுக்கு கண்டிப்பா சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. இதுதான் நான் நேற்று கூட ஒரு விஷயம் சொன்னேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார். அவருக்கு நான் வீட்டுல எல்லாம் போய் சைவ சித்தாந்தம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவரும் வந்து எனக்கு நிறைய செஞ்சிருக்கிறார். எல்லாம் செஞ்சாருன்னா நான் அதை பயன்படுத்தினான்றது அப்புறம் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை பல கோயில்களுக்கு அவர் செலவு பண்ணியிருக்கிறார். அதாவது அதை புனரமைக்கிறது. ஒரே ஒரு தான் அவருக்கு போய் நான் பாடம் எடுத்துருக்கிறேன். ஆனா அவர் நல்ல நண்பர், நம்மளால அவருக்கு நிறைய அறிவு வந்திருக்குது. ஆனாலும் அதே மாதிரி இன்னொருத்தர் சித்தர்களுக்கு எல்லாம் ஆலயம் கட்டுறவர் நவநீத கிருஷ்ணன் ஒருத்தர் சமீபத்தில் வேலூர் ஆக்சிடென்ட்ல இறந்தார். உங்களுக்கு தெரியும், பெரிய ஆக்சிடென்ட்ல மேல இருந்து பஸ் வந்து அவர் இறந்தார். அதுக்கு முன்னாடி அவர் வீட்டுல கார் எடுத்துட்டு கிளம்புறார், கார் ரிப்பேர் ஆகுது. 2வது கார் டாக்ஸி கூட்டு கிளம்புறார், அந்த காரை ரிப்பேர் ஆகுது. 3வது பாலின்றியா பஸ்ஸை கூட்டி ஏறாரு, அது வேலூர்ல பஸ்ஸுக்கு வருது. அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போய் வந்து இறந்துறாரு. ஒரு சித்தர் கோயில்களுக்கு வருஷம் குறைஞ்சது 30 லட்சம் ரூபாய் தானம் பண்ணி கோயில் கட்டுறது. இவங்க எல்லாம் நமக்கு பழக்கமானவர்கள் தான். இதுல என்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வந்தது அப்படின்னு கேட்டா, பணமும் அறிவும் இருக்கிறவர்கள் செய்யற தொண்டுல அவங்களுக்குள்ள எளிமை அப்படிங்கிற விஷயத்தை கடவுள் காட்டி கொடுக்காம நேரா அவங்க நினைச்சதை செஞ்சுக்கிட்டே போனா தண்டனை என்பதில் அவர்கள் தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் விவரம் தெரியாத ஒன்றுமில்லாத நான் தொண்டு செய்கிறவனாக இருக்கிற காலத்தில் எப்படி நான் தப்பு செய்தால் என்னை திருத்துவதற்கு நான் வாய்ப்பு தருகிறேனோ, அதாவது நான் ஒரு தப்பு பண்ற ஒண்ணும் தெரியாதுங்க, என்ன வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்க்கலாம். யாரு? ஏன்னா நான் தெரிஞ்சு தப்பு பண்ணல, தெரியாம தப்பு பண்றேன், என்ன அடுத்த கட்டத்துக்கு கடவுள் வாய்ப்பு கொடுப்பான். ஆனா இந்த படித்து அறிவாளியா இருக்கிறவன் தப்பு பண்ணா தண்டனை தான், வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி
ஒன்றும் தெரியாத நான் பண்ற விஷயம் இருக்குல்ல ஒரு தொண்டு, அது அவன் பண்ற கோடிக்கணக்கான பணத்தை விடவும் வலிமையானது. அப்ப அது அது எதுல வருது பாருங்க, எதுல வருது அது? அப்ப ஒன்னும் தெரியாதவன் எதுல பண்றான்? சாப்பாடு கொடுக்கறதுல அவன் தான் தெளிவா இருக்கிறான். ஏன்னா தமிழ்நாட்டுல இதெல்லாம் பின்னாடி வந்த விஷயம். ஒரு காலத்துல நாகப்பட்டினத்துல பசங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க கோலி குண்டு பின்ன குண்டுல. அப்ப காலமேகம்ங்கிற புலவன் போறான், அவன் கேட்கிறான், எப்பா இங்க சோறு எங்க விற்கும்னு கேட்கறான். பசங்க கிண்டல் அடிக்குது, தொண்டையில தான் விற்கும் அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்குது. ஏன்னா புலவனே தப்பா பேசுறான், இது நம்மள தப்பா நினைச்சிட்டான் அப்படின்னு அதுங்களுக்கு கோபம் வந்து பேசுது. அவன் என்ன பண்றான், பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்குன்னு எழுதிட்டு போறான். நாக்கு தெரிக்க நாகேசான்னு அவன் எழுதணும். அதாவது அந்த பசங்க நாக்கு துண்டா போயிடும் சாப்பிட கொடுக்க பாக்குறான். ஆனா அவன் போய் சாப்பிட்டு வந்து பாக்குறான், நாக்கு தமிழ் தெரிக்க நாகேசான்னு அது எழுதிட்டு போயிடுச்சு. இந்த கோழி குண்டு விளையாடுற பசங்க பார்த்துக்கிட்டு கொட்டையில. இதுல ஏதோ நிகழ்ச்சி விஷயம் இல்ல, அது என்ன தெரியுமா, தொண்டையில இருக்குமா கேட்டது பிரச்சனை இல்ல. சோத்த நாங்க விக்கலையான்னு அர்த்தம். நாகப்பட்டினத்துல சோத்த நாங்க விக்கலையான்னு அர்த்தம். அது ஏதோ தமிழ்ல விக்குதா இங்கிலீஷ்ல விக்குதா அது இல்ல, அது நாங்க சோறு விற்கிற பரம்பரை இல்லைன்னு அர்த்தம். இததான் பகவத்கீதையையும் மார்க்சியமும் பேசுற விஷயத்துக்குள்ள ஒரு விஷயம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, பகவத்கீதை சொல்லுதில்ல நீ உன் உயிர் தான் பெருசு, நீ எனக்காக சண்டை போடுன்னு சொன்னான்ல, அந்த மாதிரி நம்ம எந்த காலத்திலையும் தமிழ் மரபுக்குள்ள அப்படி ஒரு பதிவே கிடையாது. அது வந்தப்பதான் மார்க்சியம் உலகத்து வரலாறை எழுதும். அது எழுதும்போது என்ன தெரியுமா சொல்லும், இந்த உலகத்தில் தத்துவம் என்கிற வரலாறு, சமயம் என்கிற வரலாறு எப்படி வந்து தெரியுமா, நீ நல்லா உழைடணும், உன்னை வச்சு நான் முதலிலை ஆயிடுறேன், நீ செத்தாலும் பரவாயில்ல, உடம்புக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, உன் ஆத்மாவுக்கு புண்ணியண்டான்னு சொல்லி உன்னை ஏமாத்துறதுக்கு வந்ததுதான் சமயமும் தத்துவமும். இதை பேர் தலைகீழ் மாற்றம் எழுதுவாங்க. இதுல வந்து இதுதான் மார்க்சியத்தினுடைய தொடக்கம். மார்க்சியம் வந்து இதெல்லாம் கடவுள் இல்லை, நம்ம எல்லாரும் பொது உடைமையா இருக்கணும்னு அவங்க தொடங்குனது தான். அது உண்மைதான். ஏன்னா உன் ஆன்மா வந்து நிச்சயமானது, உன் உடம்புல நீ எனக்கு அடிமையாரு எனக்காக சாவு நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்றது உண்மைதானே. அது நம்மளை ஏமாத்துறதுக்கு தானே சொன்னது. அது அப்பதான் பின்னாடி அந்த மார்க்சியம் சொன்னா, மார்க்சுக்கு பின்னாடி வந்தவன், இந்த உலகத்துல அன்பு அன்புன்னு உன்னை ஏமாத்துவாங்கடா, நீ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்காக எல்லாரையும் கொன்னாலும் அதான்டா அன்புன்னு எழுதினான். எல்லாருக்கும் எல்லாரையும் கிடைக்கிறதுன்றதுக்காக எல்லாரையும் கொன்னாலும் அதான்டா அன்பு, மற்றபடி பேசுறதெல்லாம் ஏமாத்து வேலைன்னு எழுதினான். இது எதுக்கு நான் இந்த வரலாறை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இத கடந்து கடவுள் உண்டு என்கிற சத்தியம் வருமானால், ஆன்மா என்பது உண்மை என்பதும் நாம எல்லாருக்கும் உணவு அளிக்கிறது என்பது உண்மை என்பதும் வரும். அது வெறும் மார்க்சியம், அது நம்ம வரலாறுல இல்ல, அது உலகத்தை பார்த்து அவன் ஆராய்ச்சி பண்றான். ஆனா அவன் சொன்னது அவன் அனுபவத்துல சரி. ஆனால் அதை கடந்து இங்க இருக்கிற மக்களுக்கு கடவுள் அனுபவம் ஏமாற்றாக இல்லாமல், கடவுள் அனுபவத்தில் நான் சத்தியத்தை அனுபவிக்கிறேன் என்பது இருக்குமானால், அப்ப நான் போற வழி சரின்னு ஒத்துக்கணும். அதனாலதான் அவையார் என்ன பண்ணாங்க, நீ அறம் செய்ய விரும்புன்னு ஏன் எழுதுனாங்கன்னா, நீ நிறைய இதுதான் அறன்னு நினைச்சா அது அறம் கிடையாது, அது ஏமாத்துறதா போய் நிற்கும். நான் ஒரு ஆள் அடிமையா வச்சுக்கிறதுக்காக வரும்போதுதான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். இப்படி ஒரு டெக்னிக் இருக்குது இல்ல. அவன் எங்க பெருமன்றத்தை சைவத்தாண்ட பெருமன்றத்துல ஒரு தலைவர் இருந்தார், சதானந்தன் சொல்லிட்டு இப்ப இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் என்ன ரொம்ப தாஜா பண்ணி அப்படி இப்படி போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லுவாரு. அவங்கிறான் எழுத்து பேசுவான், இருந்தாலும் நான் ஒரு நாளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அப்படியே தாஜா பண்ணி வச்சுக்கிறேன் அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு கிட்ட. இன்னொருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லுவான், பாம்பன் தான் நடிகார் ஒருத்தர் இருந்தார். அவரு இத்தனைக்கும் வந்து பல கோடி சொத்து இருந்தும் துறவு மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனா அவரை பத்தி ஒருத்தர் சொல்லுவாரு, அது போறாரு, அவர்கிட்ட விஷயத்தை கறக்கணும்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த சபையில இருக்கிறவன் அவரை கூட்டிட்டு ஒரு நல்ல ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே இருக்கத்தான் கறந்துவான் அப்படின்பாரு. இப்ப கொத்த போட்டு ஏமாத்துறது அப்படின்னு ஒரு உலகம் பண்ணுது. அதை பார்த்துதான் மார்க்சியமோ அல்லது மார்க்சியமோ அப்படி பேசுறதுங்கிறது சரியானதுதான். அதுல ஒன்றும் மாற்று கருத்துலாம் நமக்கு இல்லை. ஆனால் கடவுள் உண்டு என்பதை இது தந்தாதான் தர்மத்தின் சிறப்பு, அப்படி இல்லைன்னா அது கிடையாது. நான் சொல்றது நீங்க கண்ண வரலாறு எடுத்தாலும் சரி, அது எவன் வரலாறு எடுத்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் செய்கிற தொண்டுக்குள் கடவுள் என்பதை ஏதோ எனக்கு நடக்கிற அதிர்ஷ்டவசமான விஷயங்கள்ல நம்புறதா நீங்க நினைக்க வேணாம். கடவுள் உண்டு என்பதற்கு அது சாட்சியாக உங்களுக்குள் வந்தால்,
நீங்க தொண்டு மேற்கொள்ளுவதில் சத்தியம் என்பது உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்குன்னு அர்த்தம். இப்ப வள்ளலார் எழுதும்போது ஒரே வீட்டுல ரெட்டை புள்ளையே பிறக்கும். இந்த ரெட்டை புள்ள கூட அதுக்குள்ள ஒண்ணு மந்தமா இருக்கும், ஒண்ணு வேகமா இருக்கும். இதெல்லாம் எதனால வந்தது? அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய வசன பகுதிக்குள்ள போனீங்கன்னா அந்த அதுக்குள்ள அவர் எல்லாத்தையும் எழுதுறார். ஜீவகாருண்யத்துக்காக பெருமான் இந்த சாப்பாடு கொடுக்கிற விஷயத்துல சாப்பாடு போடும் போதே கொலைய சேர்த்து விளக்குறார். கொலைன்னா உங்களுக்கு தெரியல, நீங்க புலால நீங்க கொண்டு சாப்பிட்டாலும் சரி, அல்லது கொன்றவன் கொடுக்கறத சாப்பிட்டாலும் சரி, அதுக்குள்ள நீங்க செய்யற தர்மம் என்பது விளங்காம போகுது அப்படிங்கறதெல்லாம் விளக்குறதுக்காக அதை எடுக்கிறார். அதை எடுக்கும்போது ஒரே வீட்டுல பிறக்கிற பிள்ளைங்களுக்கு இது ஏன் பிரச்சனையா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறப்பில் இந்த தேகத்தில் கற்பியாமல் வந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். இப்ப நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். இங்க சின்ன பசங்களாம் நிறைய இருக்குது, நீங்களும் சின்ன பசங்களை வளர்த்துட்டு கூட வந்திருப்பீங்க. எந்த பிள்ளையாவது நீங்க வளர்த்தீங்களான்னு கேட்பேன். ஆமாங்க, நாங்க தாங்க சோறு ஊட்டி வளர்த்து, இந்த மாதிரி ஒரு அநியாயமா இப்படி கேட்கறீங்களான்னு கேட்கக்கூடாது. நீங்க நினைச்சதை குறித்து யாராவது வளர்த்து ஜெயிச்சிருக்கீங்களா? இல்ல சாமி, அதை கண்டதெல்லாம் அது கேட்கும், என்ன பண்ணி தொலைக்கிறது. அது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அது கழுத்த பிடிக்கலாம் போல இருக்கும். அதையும் வேற வழி இல்லாம வாங்கிதான் கொடுத்தோம். எது அதுக்கு பிடிச்சதோ அத மாதிரி கொடுத்துதான் அந்த குழந்தைய நாங்க வளர்த்தீங்களா? வளரல சாமி, நாங்க வளர்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லப்பா. அது 100 இருக்கலாம், யாராவது தெரிவித்து வச்சீங்களேன். நான் இப்படி சொல்றேன், நீங்கள் மிதமான உணவை கொடுங்கள், அல்லது சத்துவ உணவை கொடுங்கள், அல்லது குறைஞ்சபட்ச நோய் வர வேண்டாம், அதுக்கு 6 சுவை உள்ள உணவை கொடுங்கள். இது வள்ளலாரும் சொல்லியிருப்பாரு. 6 சுவை உள்ள உணவுன்னா என்னன்னு தெரியல. தினம் காரம், புளி, இனிப்பு, உப்பு, இதுதான் நம்ம சாப்பிட்றோம். துவர்ப்பு இதெல்லாம் நம்ம சரியா சேர்த்துக்கிறது இல்லை. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, 6 சுவையும் தினந்தோறும் நீங்க ஒழுங்கா கலக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். நிறைய பேர் புளியும் காரத்தையும் அதிகமா சாப்பிட்டு பைத்தியம் பிடிச்சி போய் இருக்கிற போஸ்டையும் இருக்கிற டிவி நிகழ்ச்சியும் பார்த்தாலே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப புளியும் காரமும் ஏறனா என்ன, புளிதான் காரத்தோட அதிகம் மோசம். அது இன்னும் பழஞ்சோறு சாப்பிட்டா, அது நம்ம டிவியில 1000 விஷயம் சொல்லுவான், நீ அதை பழஞ்சோறு சாப்பிட்டா இன்னும் அது அதிகம், ஏன்னா புளிப்பு தன்மை அது அதிகமா இருக்கும். நீ அதை சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, அதை இன்னொரு சுவையோடு சமப்படுத்தணும். இதுதான் 6 தாது. இந்த 6 ஆதாரங்கிறது முதல்ல தான். 6 ஆதாரம்னா மூலாதாரம், சுவாதி, சாணம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, அதெல்லாம் அப்புறம். அது தனியா மற்றவனுக்கு. எல்லாருக்கும் ஆதாரம் எதுனா 6 சுவையையும் சமப்படுத்தணும். இது எல்லாருக்கும் சமமாகணும் அவசியம் இல்லை. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். நான் பிறந்ததுல இருந்து எனக்கு புளிப்பு அதிகமா இருக்கும், பிறந்ததுல இருந்து எனக்கு காரம் அதிகமா இருக்கும், பிறந்ததுல இருந்து சில பேருக்கு கசப்பு அதிகமா இருக்கும். அப்ப அவனுக்கு மற்ற சுவை அதிகப்படுத்தணும். இதை பார்த்தவன் தான் நாடி ஜோசியர். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, வலது நாடியில 3 சுவைக்கு நரம்பு நாடி அடிக்கும், இடது நாடியில ஒரு 3 நாடி அடிக்கும். இந்த 3 பார்த்தாதான் நீங்க 6 சுவையில இவனுக்கு எது எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அதை பார்த்த பிறகுதான் அது தெரியலனாலும் பரவாயில்ல, சாப்பிடும் போது எது ஒத்துக்குது எது ஒத்துக்கலனாலும் ஒரு குழந்தைக்கு நீங்க கொடுத்து பார்க்கணும், இல்ல உங்களுக்கு நீங்க கொடுத்து பார்க்கணும். முதல்ல நம்ம ஆளுங்களுக்கு காரம் இருக்குதா, புளிப்பு இருக்குதா, உப்பு இருக்குதானே தெரியாது. உப்பு இல்லாத தண்ணை துண்டு போகும். அது காரம் குழம்புல ஒழுங்கா கொதிச்சுதா இல்லையானு தெரியாது. அது குழம்பு வாசனை அடிக்குதா, வெடிப்படிக்குதானு தெரியாது. உப்பு இல்லையா அல்லது புளி குறைஞ்சி போச்சானு தெரியாது. அது எல்லாரும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அடுத்த வீட்டுக்கு சாப்பாடு ஒரு நாளைக்கு தான் நல்லா இருக்கும், ஒரு வாரம் நல்லா இருக்கும். அம்மா வீட்ட சாப்பாடு தான் கடைசி வரைக்கும் நாட்டுல தண்ணி வரும். அம்மா எப்படி பழக்கப்படுத்தினாலும் அதான் அன்னைக்கு நமக்கு பிடிக்கும். அது கருவாட்டு குழம்பா இருக்குதா, அது சாம்பாரா இருக்குதா, முள்ளங்கி போட்ட சாம்பாரா, இல்ல உருளைக்கிழங்கு போட்ட சாம்பாரா, அதுக்கு மேல ரொம்ப பசிச்சு சாப்பிட்டதுதான் நினைவுல. இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சு யாராவது படிச்சு பிள்ளைய நான் இப்படி வளர்க்க போறேன்னு வளர்த்துருக்கிறோமா? வயசான காலத்துல தெரியுது சார், நாமளே ஒண்ணு நடத்திக்க முடியல, அது வேற நான் எங்க அதுக்கு செய்யறது. அப்போ ஒரு விஷயம் வருது இல்ல. இப்ப இததான் டீலிங். என்ன டீலிங் அப்படின்னா, இததான் அதாவது நாம நடையும் நடைப்பழக்கும் கொடையும் பிறவி குணம்னு ஒரு பிறப்பு சார்ந்து சொல்றோம்ல. இந்த பிறப்பு சார்ந்தே தாரதமியமா வருதுன்னு வள்ளலார் சொல்றாருல்ல. இதுதான் நான் செய்யற தொண்டுல எது சக்தின்னு முதல்ல காட்டும். இப்ப நான் ஒரு தொண்டு செய்யறேன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க உணவு போடுறதுதான் ஒரு தர்மம். இது முடிவான தர்மம். யார் சொல்றது? நம்ம உணவுலதான் பிரச்சனையை ஆரம்பிச்சுது. எங்க முதல்ல காரைக்காலைமார் வீட்டுல ஆரம்பிச்சு, அடுத்தவங்க அவனுக்கு சாப்பாடு கொடுக்க போய் தானே பிரச்சனையை ஆரம்பிச்சுது. அது கூட சாப்பாடு கொடுத்தா பரவாயில்ல, மாம்பழத்தை எடுத்து கொடுத்துதான் இன்னும் பிரச்சனை அதிகமாச்சு. அப்ப உரிமை முதல்ல சாப்பாடு போட்டா பரவாயில்ல, அதுக்கப்புறம் உரிமை எடுத்து சாப்பாடு போட்டது தான் ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் திருஞான சம்பந்தர் சாப்பாட்டை வச்சு ஒரு விஷயத்தை இந்த எலும்பு பெண்ணாகட்டும் அப்படிங்கறதெல்லாம் முன்வைக்கிறார்.
அப்ப இந்த கொள்கை வளர்ச்சியை அது கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த சாம்பல் மட்டும் பெண்ணாவட்டன் திருஞான சம்பந்தர் சொன்னாலும் மரணமில்லா பெருவாழ்வு எல்லாருக்கும் உண்டு. அது எதனாலன்னு கேட்டா, நீங்க சத்திய தர்மசாலை என்கிற விஷயமாக அன்னம் பாலித்தால் உண்டு. அதான் அதுக்கு அர்த்தம். ஏதோ நீங்க எல்லாரும் சொல்ற அன்னம் பாலித்தலா அது வராது. சத்திய தர்மசாலை விஷயமாக அன்னம் பாலித்தல் வந்தால் மரணமில்லா பெருவாழ்வு கண்டிப்பாக உண்டு. இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறீங்க? மரணமில்லா பெருவாழ்வுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல சாவாம இருக்கணும், அது உண்மைதான். அது சாவாம இருக்கணுங்கிறது இப்ப தெரியாது. இப்ப நான் கூட இங்க கேட்டுக்கிறாங்க, வள்ளலார் மறைஞ்ச போது எப்படி மறைஞ்சிருப்பாரு அப்படிங்கறத நீங்க ஒரு 3 மணி நேரம் பேசணும் ஐயா, ஒரு விரிவா நம்ம தனியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது நடக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வள்ளலார் மறைஞ்சாரா இல்லையா, இன்னும் மோசமான ஒரு மனிதர் யாரு, மறைமலை அடிகள் வந்து என்ன பண்ணாரு, வள்ளலார் சித்திலாம் அடையல, மோசமா என்ன பண்ணாரு, வள்ளலார் இது கலசத்துல போட்டு சத்திய ஞானத்துல பின்னாடி மட்டமா எழுதினார்ல, அவ்வளவு அயோக்கியத்தனமா எழுதினார்ல. அப்ப நான் என்ன பண்றேன், அவருடைய ஒழுக்கத்தை சந்தேகப்படுகிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்ச கதை. எல்லாரும் அவர் ஒழுக்கமா இருந்தாரா இல்லையான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவருக்கு எப்படி புரியும் வள்ளலார? நீ எல்லாரும் நான் உங்களுக்கு சொல்லணும், வள்ளலார ஒழுக்கமா இருக்கிறவன், என் குடும்பத்துல இருக்கிறவன், அப்பா அம்மாவுக்காக அழறவன், இவனுக்கு வள்ளலார சொன்னா புரியும். அப்ப அவன் தான் ஒழுங்கா அடுத்தவங்க சாப்பாடு கொடுக்குற. இங்க நிறைய கஷ்டப்படுற குடும்பம் என்ன தெரியுமா சொல்லுவோம், எனக்கு தெரிஞ்ச கிராமங்கள்ல எல்லாருமே என்கிட்ட நிறைய பேர் பிரச்சனையை சொல்லுவாங்க. கோயில சொற்பொழி பண்ணும் போது என்ன கேட்பேன், அவங்களாம் நாங்க இந்த பொறப்புல வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்குறோம், நாங்க யாருக்கும் எந்த, ஆனா எனக்கே இவ்வளோ கஷ்டம் பாங்க. அப்ப நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஒண்ணும் இல்லைங்க, கடவுளை கேட்டு வர்றவனுக்கு கடவுள் முதல்ல கொடுப்பார். அப்ப அவன் எதுக்கு அவன் கொடுக்குறாருன்னா, கடவுள் அவன் நம்பணும். இப்போ சாய்பாபா இருக்கிறார், அவருக்கும் வள்ளலாருக்குன்னா வேறுபாடு என்ன கேட்டா நான் பதில் சொல்லணும். ஏன்னா நான் ஓரளவுக்கு அந்த உலகத்துல இருந்தா என்ன பதில் சொல்லுவேன் சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணும் இல்லைங்க, சாய்பாபா எதுக்கு வந்தாருன்னா கூப்பிட்டா வருவார். அப்ப கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு அது ஒரு சாட்சி. அவரே எல்லாத்துக்கும் சாட்சி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? கடவுள் இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகள் வேண்டும். இப்ப சித்தர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்தர் இருக்கிறார். நாங்க தினமும் எப்பாவது கூப்பிட்டுறாரு, ஒரு போனை போட்டு, என்னப்பா பேராசிரியர் வருகிறாங்க, போனே போகணும், கார்ல போகணும், எங்கேயாவது சுத்தணும், அவரை கூட்டிட்டு போய் அங்க ஒரு 4 ஏற்கனவே ஒரு 30 வருஷமா பிளாட்ஃபார்ம்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. 30 வருஷமா குளிச்சது இல்லை, 30 வருஷமா எதுவும் இல்லை. ஆனா அவங்களுடைய உலகம், அவங்க டெக்னிக் எல்லாம் வித்தியாசமா. அதுக்கு முன்னாடி பரஞ்சோதி பாபா, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கணக்கம்பட்டி, இப்ப இவங்கெல்லாம் நான் பார்த்ததில்லை. பரஞ்சோதி பாபாங்கிறவரு வடபழனில இருந்து சமாதியானவர். இப்போ அவர் ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் சமாதி இருக்குது. கணக்கம்பட்டியார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழனியில அவர் சமாதி இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம சொற்பொழி பண்றாள். அதாவது பரஞ்சோதி பாபாவுக்கு முதல் மண்டல பூஜைக்கு போய் பேசுறேன். அதுக்கப்புறம் கணக்கம்பட்டியாருக்கு முதல் ஆண்டு குரு பூஜையில போய் பேசுறேன். இதை நான் போய் பேசுறேன்னு இல்லை, எனக்கு அவங்க அந்த விஷயத்தை கொஞ்சம் உணர்த்துறாங்க, அவ்வளவுதான் விஷயம். இதுல என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரஞ்சோதி பாபாங்கிறவர் இறந்த அதாவது சமாதியான அன்னைக்கு ஒருத்தன் போன் பண்றான் ஸ்ரீபெரும்புதூர்ல சாமி எனக்கு கனவுல வந்தார், என்னோட 4 ஏக்கர் இடத்தையும் கொடுக்க சொன்னார், 4 கோடி ரூபாய் இடத்தை அவன் போய் கொடுக்குறான். கணக்கம்பட்டியார் சமாதி ஆகிறாரு. அங்க ஒரு 10,000 பேர் ஒரு வருஷம் கழிச்சு வரான். நான் பேசும்போது ஒரு 500 பேர் மேடையில இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குது. அப்ப வாங்கி சமாதி எவ்வளவு பேர் வராங்க, நட்டே பேசணும் மேடையில. இவ்வளவு பேரும் வாங்கி சாப்பிட்டு தான் வந்திருக்கிறீங்க, ஆனா நீங்க நன்றியை எப்படி தொடர்ந்து செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க ஒன்னும் அந்த வீடியோவா இருக்குது, நீங்க கவலையே பண்ண, நானும் இப்படி பேசணும்லாம் கேட்கல, அப்படிதான் பேசுறேன். அதுல என்னத்துக்கு அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் இருந்தாங்களே, என் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் லைன் கட்டி மாத்த வேண்டியதானே. பரஞ்சோதி பாப்பா கிட்ட இளையராஜா போய் நிக்கிறார். அவர் துரத்துறாரு, நீங்களாம் வர வேண்டிய ஆள் பாப்பா, திருவண்ணாமலைக்கு போய் துரத்துறாரு. அவர் போய் நிறுத்தி அப்படிங்கிறார். இளையராஜாவா தான் பரஞ்சோதி பாபான்னு ஒருத்தர் இருந்தாருன்னு உலகத்துக்கு தெரிய வருது. அன்னைக்கு பேப்பர்ல போட்டாங்க. அதுக்கப்புறமும் அவங்க ஒரு ட்ரம்ஸ் சிவமணியா அவர் தான் வளர்க்குறாரு, அவர் தெரியாத அவராரு, எல்லாம் உண்மைதான். ஏன் எல்லாரையும் பெரிய ஆளாகல, ஏன் தீவு கட்டி எல்லாரையும் வளர்க்கல அப்படின்னா, இவர்கள் கடவுளின் சாட்சிக்கு அந்தந்த வேலையை செய்துவிட்டு போவார்கள். அதுல வாய்ப்பு உள்ளவனுக்கு அது உண்டு. இதுலதான் இந்த சித்தர் மார்க்கத்திலையும் இந்த அருளாளர்கள் வல்லார் மார்க்கத்திலையும் எல்லாருக்கும் பிரச்சனை. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வரீங்க, உங்க வினையை மாத்தணும். வினையை மாத்த முடியும், வினையை மாத்தலாமா கூடாதா இப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? வினையை மாத்துறதுக்கு தான் சாமி நாங்க சோறு போடுறோம், வினையை மாத்துறதுக்கு தான். இப்ப நான் உடனே சொல்றேன், நீங்க வினையை மாத்துறதுக்கு தான் சோறு போட்டீங்கல்ல, அவர் சொன்னார்ல, ஒரு பிச்சைக்கார மாதிரியே கடவுள் உட்கார்றாயா,
அதெல்லாம் உண்மைதான். நீங்க எப்படி தெரியுமா அது, நீங்க ஒரு முதல்ல 100 பேருக்கு சாப்பாடு போடும்போது உங்களுக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போறதுக்கு காசு வரும். 1000 பேருக்கு சாப்பாடு போறதுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துட்ட பிறகு காசு வராது. இப்ப போடுவீங்களா போட மாட்டீங்களா? முதல்ல 100 பேருக்கு காசு போடும்போது இந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. 100 பேருக்கு போட்ட உடனே 1000 ரூபாய் வந்த உடனே கடவுள் நம்பிக்கை இப்படி ஆயிருக்கும். அப்புறம் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு காசு இல்லாம போயிருக்கும். போடலாமா போடக்கூடாதான்? கடவுள் போடுவான், லாக்க போடு. முதல்ல இவனை கடவுள் இருக்கிறான்னு நம்ப வைக்க லாக்க போடுப்பா, அதுக்கப்புறம் இவனை வாட்டுப்பா, இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து வை. இதற்கே போய் உடம்பு சரியா இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்தாதான் அவர் விடுதலை கொடுக்க முடியும். பரஞ்சேஜிபாபாவுக்கு காலில் புண்ணு வண்டு எல்லாம் உள்ள இருக்கும், புழு எல்லாம் அது கீழே உதிர்க்கும். உங்களுக்கு சக்கரையம்மான்னு ஒருத்தவங்க திருவான்மையூர்ல சமாதி கால் வீங்கி போயிருக்கும், ஆனக்கால் வியாதி. மாயம்மா கேள்விப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு பெருசா. இவங்க எல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, அதே மாதிரி பாம்பன் சாமி, அப்புறம் வள்ளலார். இந்த வள்ளலார் விஷயம் தனியாக தான் சொல்ல போறேன். இதுல அவருக்கு எந்த நோயும் வரல. இப்ப இதெல்லாம் ஏன் பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வினைய இவங்க கடவுளுக்குள்ள வந்துட்டா செய்யற தொண்டுல வருத்தத்துல வினைய தீர்க்கிறது பெரிய விஷயம். நீங்க நினைக்கிற மாதிரி அத்தை கொடுக்குது இத்த கொடுக்குது இந்த மாதிரிலாம் நினைச்சீங்கன்னா அது ஒரு போதை. அதுதான் எல்லாரும் சொல்லிட்டாங்களே. அப்ப வள்ளல் பெருமான்னு வரும்போது திருஞான சம்பந்தருக்கும் இல்லாத ஒரு இருந்த இடையூறு வள்ளலாருக்கு நீங்குது. வள்ளலார் அது மட்டும் இல்ல, இந்த சத்திய தர்மசாலையாக நீங்க செஞ்சாதான் மரணமில்லா பெருவாழ்வு வரும் சொன்னது ஆளு ஒரு ஆளு எழுப்பலையாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அந்த பக்கத்துல போனை போட்டாலே வள்ளலார் 1 மணி நேரத்துக்கு என்கிட்ட திட்டுவான். நீ அதெல்லாம் காதல நான் எல்லாத்தையும் தான் கேட்டாங்க, ஏன்னா நமக்கு நாம் இருக்கிற இடம் அப்படி. ஆனா நான் சொல்லுவேன், என்னங்க எல்லாரும் செத்த பணத்தெல்லாம் எடுத்து மாட்டான், நவப்பறம்லாம் ஊர் பூரா சுத்திக்கிறான், அந்த மனுஷன் ஒத்தரையும் எழுப்பலைங்கண்ணா. இல்லைன்னா ஊர்ல நாங்கன்னா புரோக்கரை சாமிக்கு கடவுளுக்கு நாங்க என்ன புரோக்கரை எழுப்ப முடியும்னு ஒரு ஆள் சாட்சி தான் வருவான். திருஞான சம்பந்தர் வருவாரு, அப்புறம் திருநாவுக்கரசர் வராரு. எழுப்பு சாம்பலை கூட எழுப்போண்டா, இல்ல ஒண்ணுமே இல்லைனாலும் எழுப்போண்டா. அது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க எழுத்து கியூ போட்டு நடக்கிறது வேலையாது. அது நம்ம சாமி மார்க்கெட்டை வச்சிருக்கிறது. அது இல்ல, ஒரு கொள்கை ஒரு நம்பிக்கைக்கு பிறகு அடுத்த கட்டத்தில் என்ன பிரச்சனை. அப்பதான் வள்ளலார் என்ன சொன்னாருன்னா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. ஏன் அப்படின்னு அர்த்தம், சத்தங்கள்லாம் எழுப்பத்துக்கு பொய்யா சொன்னாரு. வள்ளல் பொய்யுங்கிறதே வரக்கூடாதுங்கிறதுக்கு வாழ்ந்த ஒரு வடிவம். வள்ளலாருடைய வடிவத்தை இது வரைக்கும் நீங்களும் உணரவும் முடியாது, ஒண்ணும் முடியாது. ஏன் தெரியுமா, மாணிக்கவாசகர் புரிஞ்சுன்னா தெரியும். அவர் தான் சொல்லுவாரு, ஊர்ல இருக்கிறவங்க அதிகமா பேசுவாங்க, அவ்வளோ மோசமான நிலைமை இருக்கும், அப்பதான் நமக்கு அருள் நல்லா இருக்குது தெரியும். ஊரவர் சிரிப்ப ரொம்ப கேவலமா பேசுற மாதிரி நாம இருப்போம். ஆனா நமக்குள்ள கடவுள் காப்பாற்றிக்கிறதுக்கு விரித்து ஆடும் அப்படின்னு மாணிக்கவாசகர் கீர்த்தி திருவாவல் போத்தி திருவாவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் கருணையோட ஒட்டுமொத்த வடிவமா எப்படி தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ கேவலம் என் மேல மோதணும். அப்பதான் நான் கருணையா கொஞ்சம் கூட எதிர்த்து நிக்காம நான் வடிவமா இருக்கும். அதனாலதான் நீங்க வள்ளலார் வரலாறு எவ்வளவு மோசமா எவன் சொன்னாலும் கவலைப்படாதீங்க. அவ்வளவு மோசத்தை தாண்டி எதிர்வினை ஆற்றாம ஒரு வடிவமா நீங்க பாத்தீங்கன்னா தான் கருணைனா என்னன்னு தெரியும். கருணைனா நீங்க பேசுறதுலாம் கருணை கிடையாது, அது தெரியும். நான் வேற ஒன்று சொல்லுவேன், உங்களுக்கு அன்பே தெரியாதுன்னு. அது வேற விஷயம். அன்பு பேசுவான், யாருக்கும் குழந்தை குட்டி மேல இருக்கிறதுலாம் ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு காலத்துல பிள்ளைங்களை வச்சு அப்பா அம்மா வாழ்ந்தாங்க, இது வளர்ந்தா நம்மளுக்கு சோறு போடணும். இப்ப பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டு அவங்கள காசு அனுப்பி இருந்து அதுங்களை வளர்த்துங்க. இப்போ முன்னெல்லாம் அப்பா அம்மாவை பிள்ளைங்க வளர்த்துனாங்க. ஏன்னா நாலு அது ஏறா இது ஏறா. இந்த பழைய ஆளுங்கெல்லாம் கேட்டீங்கன்னா, டே நீ அப்பா அம்மா பக்கத்திலே பிள்ளை இல்லடா பழைய ஆளுன்னு சொல்லிட்டு. ஆனா புது ஆளுங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பொத்தி பொத்தி வளர்த்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா இது இந்த இடைவெளி இருக்குது இல்ல, இது இல்ல. இது எல்லாமே எதுலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பழகினாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, ஃப்ரெண்டை வச்சாலும் சரி, எதிர்பார்ப்புலதான் வாழ்ந்துட்டு. இல்லன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனாலும் உங்க யாருன்னு அன்பு தெரியாது. பேசலாம், உறவு தெரியும். உறவு வேற, அக்கா தங்கச்சி. நான் இப்படி ஒரு விஷயம் சொல்லுவேன், அன்பு எப்ப தெரியுமா தெரியும், சிம்பிளா சொல்லிட்டா, எப்போது அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கும் எல்லாருக்கும் நல்லவனா ஒருவன் தெரிகிறானோ அப்பதான் அவன் அன்புடையவன். யாராவது உண்டா? சத்தியமா கிடையாது. பொண்டாட்டிக்கு அன்பு உள்ளவனா இருந்தா அப்பா அம்மா மேல அன்பு அதிகமா வச்சுக்க முடியாது, இல்ல அக்கா தங்கச்சி மேல வச்சுக்க முடியாது. தொடர்ந்து ஒருவேளை இவங்க எல்லாரோடையும் நான் நல்லவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்க முடியும்னு சொன்னா உங்களுக்கு தான் அன்பு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நீங்க ரிசல்ட் வச்சுங்க, குறைந்தபட்சம் நீங்க எத்தனை பேருக்கு நல்லவனா இருக்கிறீங்க அதை வச்சுக்கீங்க. நான் கடைசி வரைக்கும் நல்லவனா இருந்தா எல்லாருக்கும் எதிரி ஆயிடும். அது தெரியுமா உங்களுக்கு?
நீங்க பழகி வேணா பாருங்களேன், நேர்மையா நல்லவனா கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற எல்லாரும் ஒரு காலத்துல எதிரியா போய் இருப்பான். ஏன்னா அவன் அனுபவிச்ச பிறகு இது ஒத்து வராதா சாமி, ஏன்னா இதுதான் இலக்கணம் உங்களுக்கு. நான் நல்லவன் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவுல நான் எதிரிகளோட தான், ஏன்னா என் அனுபவம் சொந்த அனுபவமா தான் நான் வச்சுட்டு பண்றேன். இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன். நான் சொந்த அனுபவமா தான் இதை வச்சுட்டு சொல்றேன். ஏன் அப்படின்னா வாழ்கிற காலத்தில் நான் இதுல இருந்து வெளியே வந்து இந்த சத்தியத்தன்மையில நிக்கணும். அப்படி நின்னா கண்டிப்பா உண்டு அப்படிங்கிறது தான். அதனாலதான் அந்த ஒரு இங்க வர நார்த் மெட்ராஸ்ல நல்ல இது வந்து இங்க விளங்குறதுக்கு இன்னொரு காரணம், அந்த திருவிக்கா நகர்ல நீங்க ஏன் தெரு மக்களையும் இதெல்லாம் தாண்டி இவ்வளவு விஷயம் நீங்க பண்றது அப்படிங்கிறது, நீங்க தெற்குல வேணா இது ஈஸியா சாதிக்கலாம், இங்க வந்து சாதிக்கவே முடியாத இடத்துல இவ்வளவு விரிவா சாதிக்கிறதுங்கிறது எளிமையான விஷயம் கிடையாது. நான் வந்து வடக்குல இந்த தண்டையார்பேட்டையை ஒட்டி திரும்புது கப்பல் கோட தெரு, அந்த பக்கத்துல ஒரு ஆச்சரிய திரும்பி 12 மணிக்கு வரோம். அவர் 11 மணிக்கு சாப்பாடு வாங்குறாரு, கிடைக்கல. 11:30 பீச் மூடி போய் அது மூடிடும். சரி வண்டியை திருப்பியாங்கிறோம். வண்டியை திருப்பினா ஒரு கடைக்கு வந்து நிறுத்துற, திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கத்து நாடார் நினைக்கிறோம். அவர் வண்டி அங்க வந்து நிக்கிது வண்டி. நாங்க போய் சாப்பாடு பார்த்தா வெறும் இட்லி இருக்கு, சாம்பார் இருக்கு. பார்த்தா இல்ல அவ்வளவு சாம்பார் இருக்கு, அவ்வளவு இட்லி இருக்கு, தோசை இருக்கு. இல்லைங்க எதுவும் விற்கலையாங்க. ஆமாங்க 2 நாளா வியாபாரம் டல்லுங்க அப்படின்னு நாங்களும் சாப்பிட்டு நின்று பார்த்தா அங்க வந்து ஒரு நம்ம வைகுண்டர் ஐயா படம் இருந்தது. என்ன அது, ஆமா அந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்கிறோம். சரி பரவாயில்ல, நாங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரமா யோசனை பண்ணேன். அதாவது ஒரு வைகுண்டர் ஐயாங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு ஏதோ சுத்தமா சைவ ஓட்டுல நடத்திட்டு இருக்கிறான், அவன் கஷ்டப்படுறான்னு சொல்றானே பாவம் அப்படின்னு நினைச்சு வந்தான். அவ்வளவுதான். அப்புறம் விடை தெரியுது, எவன் கஷ்டப்படுபவன் தொடர்ந்து தர்மத்தில் இருக்கிறானோ, தர்மம்னா என்னன்னு தெரியுமா? தர்மம்னா அவன் மேற்கொண்ட பாதையில் இடைவிடாமல் ஒல்லும் வகையான் போவாதே அறவினை செல்லும் வாயெல்லாம் செயல் திருக்குறள். அப்படின்னா என்ன தெரியுமா? இப்ப செஞ்சுக்கலாங்க அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா என்னைக்கும் செய்ய மாட்டேங்க, நான் அப்புறம் செய்யறேன் சார், இந்த டொனேஷன் தானே அப்புறம் செய்யறேன் சார், அது முடிஞ்சது வந்துன்னா தரேன் சார் அப்படிங்கிறதுலாம் நடக்கவே நடக்காது. ஒல்லும் வகையான் ஓவாதே அப்படின்னா இப்ப நடக்கும், இப்ப பொருத்தமா செய்வேன்னு நினைக்கிறப்ப நடக்காது, முடியாது. அறவினைனா என்னன்னா நீ எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செல்லும் வாயெல்லாம் செயல். எங்கெங்கெல்லாம் போறையோ எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் பண்ணிட்டே. இப்பதான் உனக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு நேரம் வர்றப்ப கடவுள் அதுக்குள்ள ஒரு தொடர்பை கொடுப்பான். இங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த கடையில சாப்பிட்டது, அன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது யாருன்னா அந்த 30 வருஷ சித்தருக்கு. அப்ப அவன் கடையில பாவத்தை போக்கி அவன் நல்லா விளங்கணும்ன்றதுக்கு அவனுக்கு தெரியாம ஒரு மகான் வந்து சாப்பிட்டு போறாரு. இதுதான் சார் நீங்க இந்த மகான் வர்றாரு நீங்க இல்லை, இப்படிதான் நடக்கணும். ஏதோ மகான் ஒரு போர்டு போட்டுலாம் வர மாட்டாங்க. நீ தொடர்ந்து இன்னாரு அவங்க சொன்னாங்கல்ல, சகிப்புத்தன்மை தான் வந்தது முதல்ல. அன்னம் கொடுப்பதை விட அன்னம் செய்வதுன்னா சமைக்கிறது மட்டும் இல்ல, போடுறது. இதுல எனக்கு நிறைய கத்துக்கிட்டவங்க ஒருத்தவங்க கடைசியா சொன்னாங்கல்ல, அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள நான் பழகுகிறேன், அதுக்குள்ள எனக்கு அந்த அந்த அனுபவத்துல நான் நிற்கிறேனா என்பது அதுல தெரியுது. அதுதான் நான் நிக்க யார் வந்தாங்க போனான்னு தெரியாது. உன்னுடைய வினை தொலைவதற்கு அல்லது உனக்கு வேண்டியது நடப்பதற்கு உனக்கு தெரியாமலே அதற்கு தகுதியானவர்கள் அங்கே அனுப்பப்படுகிறார்கள். இப்போ ஒரு பெரிய உண்மையை உடைச்சிருவேன். கடவுள் எந்த காலத்திலேயும் எதையும் தானாக அவனாக செய்ய மாட்டான். நீங்கள் படிப்பதெல்லாம் கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கம். இது எப்படி சொல்றேன்னு கேட்டீங்களா? கடவுள் இப்படி காட்டார் அப்படி காட்டினார்னா புராணம், அதெல்லாம் பழைய விஷயம். ஆனா கடவுளுக்கு என்னைக்கும் கோமணத்தை கட்டணுமா அல்லது பட்டு பாவாடை கட்டணுமாலாம் எனக்கு தெரியாது. நீங்க தான் கட்டி விட்டீங்க, அவனுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டானா இல்லையானா எனக்கு தெரியாது. அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. கடவுளை நான் எனக்கு தெரிஞ்ச நான் வாழற முறையில ட்ரெஸ் போட்டு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாமன் மச்சான் அப்பா புள்ளன்னு எழுதுனேன். இதுதான் புராணம். இதை தாண்டி கடவுள் செஞ்சாருன்னு நான் படிக்கிறது பெரிய புராணத்துக்குள்ள படிக்கிறது. அன்னைக்கு புராணம் வந்த மரபுலையே உங்களுக்கு விளக்கணும், அவ்வளவுதான், அதோட முடியுது. ஆனால் கடவுள் செய்கிறார், எப்படி செய்வார்னு கேட்டா, அந்த ராஜ்யம் கடவுளின் ராஜ்யம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காலத்திலும் கடவுளாக ஒரு வேலையை அவனே செய்ய மாட்டான். நீங்க ஒரு ஆள் செய்யணும் அப்படின்னா அந்த வேலைக்கு நடப்பதற்கு அல்லது அந்த வேலையை செய்வதற்கு அல்லது யார் வந்து போனால் நடக்குமோ அதுக்கான ஆளை அனுப்புவான். அங்க அவங்க செட் ஆவாங்க, அவங்க மூலமா தான் அது நடக்குமே தவிர கடவுள் தானாக ஒரு வேலை செய்யறதுன்னு கிடையாது. இப்ப என்ன தெரிஞ்சுது? இப்போ
கடவுள் என்பவருடைய செயல் திட்டம் மனிதன் என்பவன் இல்லாமல் இல்லை. அப்ப கடவுள் எல்லா மனிதருக்குள்ளும் இருப்பவர், எந்த மனிதனையும் வேறுபாடாக பார்க்காமல் அவனுக்குள் இருப்பவர். அப்ப எந்த வேறுபாடும் பார்க்காத அவனுக்குள் இருப்பவரை பார்த்து வச்சு நான் எல்லாரையும் எப்படி பார்க்கணும்? கடவுளா பார்க்கணும். கடவுளா பார்க்கணும்னா இங்க உடனே சங்கரர் வரக்கூடாது, கோபம் வந்துடும். அப்புறம் எனக்கு சங்கராச்சாரியார், அதாவது வள்ளலார் கூட இருந்த ஒரு முதலியார், அவரை விட்டு வந்துட்டு சங்கரருடைய வரலாறு எழுதுறாருன்னா எவ்வளவு முட்டாளா இருந்தாருன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா? சங்கரர் யாருன்னு கேட்டீங்கன்னா கடவுளை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னவர். வள்ளலா இருக்கிறவர் கடவுளை தாண்டி நான் உண்மை, உலக உண்மை, இதுல நான் கடவுளை சேர்ந்தா எல்லாம் கடவுளா தெரியும் சொன்ன மரபு, திருஞான சம்பந்தர் மரபு. இவர்கிட்ட இருந்து வந்துட்டு சங்கராச்சாரியார் வரலாறு ஒருத்தன் எழுதுறான்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படிங்கிறது நீங்க அதுக்காக வழக்கு போட்டாலும் நம்ம தயாரா இருக்கிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கராச்சாரியார நீங்க நான் இல்ல, அவரை நீங்க இந்த பகுதியில இருந்த சோமசுந்தர நாயகர்ங்கிறவர், சூளை சோமசுந்தர நாயகர் தான். ஏன் நீங்க அவரு பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு கொள்கை இல்லடா, திருஞான சம்பந்தரை தூக்கி பிடிங்கடா, அவரை புரிஞ்சுக்கடான்னு அவர் பேசுறாரு. அது காரணம் என்னன்னா, அந்த வழியில எதை தெரிஞ்சு நான் எதுக்கு பண்றேன், இதுதான் சத்திய தர்மத்தை புரிய வைக்கும். நீங்க சங்கராச்சாரியத்தை போனீங்கன்னா சத்திய தர்மம் எல்லாம் புரியாது. சத்திய தர்மம் என்பது எல்லாருக்குள்ளும் கடவுள் வேறுபாடு இல்லாமல் இருக்கிறான். இப்ப எனக்கு கடவுள் வேறுபாடு இல்லாமல் இருக்கிறான், உங்களுக்குள்ளே வேறுபாடு இல்லாமல் இருக்கிறான். ஆனா கடவுள் எப்படி இருக்கிறான்? உங்க லெவல்ல உங்க கடவுள், ஏன் லெவல்ல ஏன் கடவுள். எனக்குள்ள ஒரு குரங்கு இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஆமை இருக்கும், இல்ல உங்களுக்குள்ள ஒரு நாய் இருக்கும். நீங்க யாருன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பங்கு இருக்கிறதோ அதுதான் நீங்க. இந்த வரலாறு தான் சார் திருவாரூர் வரலாறு. திருவாரூர்ல தான் ஏன் வள்ளலார் மனுகுரை மண்ட வாசகம் எழுதுறாருன்னா, எல்லா உயிர்லையும் கடவுள் இருக்கிறான். அந்த கடவுளை வச்சு பார்த்தா உடம்ப வச்சு நீ பேதம் சொல்லக்கூடாது. அதனால அந்த உடம்பு பார்க்காத உயிரை வச்சு கடவுள் இருக்கிற இடமா வச்சு தண்டனையை கொடுக்கும். இதுதான் மனுமுறை கண்ட வாசகம். ஆனா திருவொற்றியூர் வரும்போது உயிர் உடம்பு இருக்கிற இடம் புத்து எல்லாத்தையும் பார்க்கணும். அதுதான் தனிகை. கருணைன்னு ஒரு முருகனை பாக்குறாருல கண்ணாடியில, அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா கருணைய வடிவமா பாக்குறது. தனிகைனா கருணை. அப்ப கருணையை இங்க பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எல்லாத்துக்குள்ளேயும் கருணையா இருக்கிற கடவுள் தெரியும். இப்ப ஏன் உயிர் அளவுல இருக்கிற கடவுள், என் உடம்பு அளவுல இருக்கிற கடவுள், நான் இருக்கிற இடத்துல இருக்கிற கடவுள், இந்த கடவுள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்க கடவுளா பாக்குறீங்க அப்படின்னா அது திருவொற்றியூர்ல இருந்த வள்ளலார். எல்லா உயிருக்குள்ளேயும் கடவுளை பார்த்தீங்கன்னா திருவாரூர்ல இருந்த வள்ளலார். இப்போ சாலை அப்படின்னா நீங்க யார பாக்குறீங்களோ அவங்கள நீங்க கடவுள் இருக்கிற இடமா பார்த்தீங்கன்னா சாலை வழி. ஆனா இப்போ கடவுள் மூலமாவே எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்குது, மரணமிலா பெறுவார். அப்ப தர்மம், நாம செய்யற தர்மம் அந்த கடவுள் முழுமையில கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஒரு முறை உங்களுக்கு ஒழுக்கத்துல வரணும். எந்த முறை? இந்த சாப்பாடு போடுகிற அல்லது அன்னம் பாலிக்கிற முறை உங்களுக்கு ஒழுக்கத்துல வந்தா அது என்ன பண்ணும்? அதுவாக உங்களை மாற்றி உங்களை அதுல சேர்த்துக்கும். இதுல ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, உங்களுக்கு போகும்போதே தெரிஞ்சிடும், நீங்களா இந்த அளவுக்கு நான் செஞ்சேன், இந்த அளவுக்கு என்னை கடவுள் காப்பாத்தனா, அல்லது இந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, நல்ல கடவுள் அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த உண்மை தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? என் பொண்டாட்டி இல்லைன்னா நான் புரிஞ்சிக்க மாட்டேன், என் பிள்ளை இல்லைன்னா இப்படி புரிஞ்சிருக்க மாட்டேன், இந்த வாத்தியார் இல்லைன்னா புரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமை வரும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டி, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இல்லைன்னா எனக்கு புரியாது. இல்ல, இந்த பொண்டாட்டி பிள்ளை எனக்கு கொடுத்தது யாரு? என்னுடைய கர்மாவில் நான் எந்த மாதிரி ஞானம் பெறணுமோ அந்த மாதிரி மனைவி. எனக்கு பொண்டாட்டியா இருக்கிற கர்மா உள்ள மனைவி. இங்க யாரோட வினையும் யாருக்கும் போகாது. எனக்கு தப்பு செய்கிற விஷயத்துல புரிஞ்சிக்கணும் நான் அப்படின்னு சொன்னா எனக்கு தப்பு செய்யற பிள்ளைய பிறக்க வைப்பான். அந்த தப்பு செய்யற புள்ள தண்டனை அனுபவிக்கிறதுக்கு விதி இருக்கிற புள்ள எனக்கு பிள்ளையா பிறக்கும். புரியுதாது? அதுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கு என்ன புண்ணிய பாவம் இருக்குதோ அதை கொண்டாந்து அது என்ன புரிஞ்சுக்கணுமோ, எனக்கு என்ன புண்ணிய பாவம் இருக்குதோ நான் என்ன புரிஞ்சுக்கணுமோ இதை சேர்க்கறது கடவுளோட வேலை.
இதுல நான் புரிஞ்சிக்கிறதுக்காக என்ன கூட குடும்பம் குழந்தை குட்டின்னு கொடுத்தான் பார், அப்ப இதுல புரியும், ஆஹா நானா புரிஞ்சு இந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லைன்னா புரிஞ்சிருக்க மாட்டேனே அப்படின்னு. இவன் பிறந்ததுல இருந்து ஒரு ஞானம், இவங்களால ஒரு ஞானம், கடைசியில நம்ம கையில ஒண்ணும் இல்லை. அதுதான் இயற்கை உண்மை சத்தியம்னு நீங்க அந்த தொண்டு செய்ய செய்ய புரிஞ்சுக்கிறீங்க. அந்த தொண்டு செய்யும் போது உங்களுக்கு வர்ற பிரச்சனையில சகிப்புத்தன்மை வந்தது. நான் விட்டு கொடுக்கிற விஷயம் அப்படின்னு நான் அதை சொல்ல மாட்டேன், அமைஞ்சு போச்சுப்பா. அது ஏன்பா டைவர்ஸ் வரைக்கும் போகணும்? அது ஏன் இந்த காலத்துல அதை வந்து ஒரு கொள்கையாக்கிட்டாங்க. டைவர்ஸ கொஞ்சம் கூட வெக்கம் சொக்கம் இல்லாம அதை அநாகரிகமா தெளிவா அதை நாகரிகமாக்குறதுக்கு பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு காலத்துல பாரதிதாசன் எழுதினாரு விதவைகளுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுக்கணும், ஆனா வாழ்க்கை கொடுப்பாங்கிறதுக்காக விதவையாகிற விஷயம் வந்தா ஒரு கோபமா இருக்கும். அப்ப இதுலதான் முரண்பாடு மற்ற தர்மத்துக்கும் நாம சொல்ற தர்மத்துக்கும். தர்மத்தை வந்து குறுக்கல் வாங்கலா வைக்காம நான் செய்யற தர்மம் வந்துட்ட விஷயத்துல எனக்கு கத்துக் கொடுக்கும், அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். இந்த கத்துக் கொடுக்கிற விஷயத்துக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஏதோ நீங்க கொலை பண்ணாம இருக்கிறது அப்படின்னா அது இருந்தாதான் என் குடும்பத்துல என் பொண்டாட்டி பிரச்சனையை தாண்டி நான் நிக்கிறதுக்கு ஒன்ன புரிய வைக்கிறதுக்கு எனக்கு செயல் பிரச்சனை வந்து நீ சேரும். அதுல நான் செய்யற செயல்ல வெற்றி அடையறனாங்கிறதான் நீ புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? இந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான் சாலை தொடர்ந்து அது எங்க போய் நிக்குது, முட்டு சந்துக்கு போகாது, பெரிய ரோடுக்கு வந்து சேரும். சுத்தி சுத்தி கிடப்பான். பெரிய ரோட்ல வந்து சேரணும்னா நீ சின்ன ரோட்ல தான் வருவ, கடவுள் பெரிய ரோடு, நீ சின்ன ரோட்ல நீ போறது பெரிய ரோட்ல வந்து சந்திக்கணும், முட்டு சந்துக்கு போகக்கூடாது. அதனாலதான் வள்ளலார் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு அவரு? இந்த தத்துவம் சொல்லி முட்டு சந்தில விட்டானுங்க பாரு, அவனை கடவுளாலேயும் எழுப்ப முடியாது. வள்ளலார் எதை நம்மளை எழுப்புறது எல்லாம் தெரிஞ்சான சம்பந்தம் வந்தாச்சு, இனிமே நீங்களா எழுந்துக்கணும். சித்தர்கள் கூட தீர்க்க மாட்டாங்க, முன்ன பண்ண இருக்கிறத மாத்தி கொடுப்பாங்க. கடவுள் இருக்கிறதுக்கு தான் செய்வாங்களே தவிர மொத்தையும் மாற்ற மாட்டாங்க. வள்ளலார் கூட இருந்து அவனுக்காவது புத்தி கொடுத்தாரா? சரி சாவி போட்டுனார திறந்தாரா? ஏன் பண்ணல? கேள்வி பதில் சொல்லணும் இல்லையா? எல்லாம் வல்ல சித்தி பெற்றாரா இல்லையா? பெற்றாருங்க. இது ஏங்க தெரியல? தெரியல. ஏன் தெரியல? ஏன் பெறல? பெற்றாரா இல்லையா? பெற்றார். ஆனா அவருடைய பேஸ் என்ன? கருணையில இஞ்சி கூட தாண்டக்கூடாது. அவர் மேல காரி துப்புனா கூட குறைச்சிக்கிறாருன்றாங்கல்ல, வீரனா இருக்கணும். நான் ஒரு நல்ல பலசாலியா இருந்து நான் வந்து ஒருத்தன் காரி நோண்டான் துப்புறான், நான் குறைச்சி போட்டு வந்தா எப்படி இருக்கும்? முடியுமா? சரி இல்ல நான் அக்கா தங்கச்சியோட பழகிற மாதிரி வெளியில பாக்குற பொண்ணோட பழகணும், முடியுமா? இதெல்லாம் வந்தா இயற்கை உண்மை. அதுதான் ஒழுக்கம்ங்கிற பேர்ல சொல்றது. அதுக்குதான் நாம உறவை வச்சுக்கிறது. அப்ப அதுக்குதான் வள்ளலாருங்கிறவர் எதுக்கு வந்தாருன்னா, இந்த கொள்கை சொல்லி இந்த உலகத்துல வாழற மக்களை வழிய ஒழுங்கா காட்டாம முட்டு சந்துல மாட்டி விட்டவனெல்லாம் கடவுளும் எழுப்ப மாட்டார். அப்ப அவங்க எழுப்பணும்னா யார் வரணும்? கொள்கையில இதுவரைக்கும் யாருக்கும் இல்லாத ஒரு வடிவம் பெற்ற வள்ளல் பெருமான் வரணும். அதுதான் தர்மத்தின் சிறப்புல இதுவரைக்கும் அந்த வரலாறை கடந்து கடவுளாலும் எழுப்ப முடியாத ஒருத்தனை, ஏன்னா கடவுளை அதை தாண்டி எழுப்ப முடியாது, அருளாளர்களும் எழுப்பாத ஒருத்தன், ஏன்னா கொள்கையை தப்பா சொல்லி செத்தவனை எழுப்ப முடியாது. அதுதான் வள்ளலார் சொல்லுவார், நாதாந்த வீதியில கடக்கிறான் பாரு, போதாந்த வீதியில கடக்கிறான் பாரு, சித்தாந்த வீதியில கடக்கிறான் பாரு, அவனை எவனாலையும் எழுப்ப முடியாது. அகத்தே கருத்து புறத்தே வெளுப்பா இருந்தான். இப்ப இருக்கிறான்னு சொல்லல, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன்லாம் தப்பா தத்துவம் பேசி இந்த உலகத்தை கெடுத்தானோ அவனை கடவுளே எழுப்ப மாட்டான். இப்ப அவன் எழுந்திருக்கணும். இவனெல்லாம் இப்ப உங்களை எழுப்புறது எல்லாரும் எழுப்புறது சின்ன விஷயம், ஆனா அவனையும் எழுப்பணும்னா இந்த சத்திய தர்மசாலையின் முழு வடிவமாக கருணையை கொஞ்சம் கூட வெளிக்காட்டாம, அதாவது கருணைக்கு புறம்பானதை வெளிக்காட்டாம, அதனால்தான் சித்தி வளாகத்துல இருந்தே சத்திய ஞான சபை கட்டுறார். சத்திய தர்மசாலையாவது வந்து இருக்கிறாரு கொஞ்ச நாள், ஆனா சித்தி வளாகத்துல இருந்தே சத்திய ஞான சபையை ஒழுங்கா நடத்தலன்னு லெட்டர் எழுதி பார்த்துட்டு இவனுங்க பண்ண மாட்டாங்க சாவியை கூட்டிட்டு வராரு. அதுக்கு என்ன அர்த்தம்? கடவுள் கடைசி நேரத்திலேயே நின்றுவான். என்ன இங்கேயாவது வீக்காவதா நான் பார்க்கிறேன். இவன் கொள்கையை நாட்டுறது கூட என்ன பண்ணக்கூடாது? கருணையை அழுத்தக்கூடாது. கருணையை அழுத்தாம இருக்கணும்னா எந்த நேரத்திலேயும் தெளிவாக இருக்கிற ஒரு வடிவமாக சத்திய தர்மசாலையின் முழுமையான வடிவமாக வள்ளலார சாட்சியா நீங்க பார்த்துட்டீங்கன்றதுனால உங்களுடைய வழி அதுல ஒழுக்கம் என்பதால் இருந்தால்
கண்டிப்பாக கடவுள் உண்டு, அடுத்தவன் ஏமாற்றுகிறதற்காக அன்பு இல்லை, அது கடவுளை அனுபவிப்பதற்காக என்ற உண்மை வரும் என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவள்ளுவர்